ஹாய் ஹலோ மக்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கீங்களா? இன்னைக்கான ஒரு சூப்பரான ட்ராமா தாங்க கொண்டு வந்திருக்கோம். ஸ்டார்ட்டிங்லேயே பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு, ஹீரோ இருக்கார் பார்த்தீங்களா? அவர் அசிஸ்டன்ட் கிட்ட தான் பேசிட்டே வருவார். அவருக்கு செம்ம கோவமா இருக்கும். ஏன் அப்படின்னா வந்துட்டு, அவங்களோட கிராண்ட்மா இருக்காங்களா, அவங்க வந்து ஹீரோவுக்கு வந்து வலுக்கட்டாயமா இப்போ ஒரு கல்யாணத்த பண்ணி வச்சிருப்பாங்க. அது ஹீரோவுக்கு சுத்தமா பிடிக்காது. இப்போ உள்ள பொண்ணுங்க வந்துட்டு இப்படி தானே அப்படி தானே ஆசைப்படுறாங்க. பணத்துக்காக பணக்காரவங்கள தான் கல்யாணத்துக்கு ஒத்துக்கிறாங்க. அப்படி தான் என் கிராண்ட்மா வந்து யாரையோ பார்த்துட்டு வந்திருக்காங்க. அப்படி இப்படின்னு அவர் பாட்டுக்கும் அவங்க அசிஸ்டன்ட் கிட்ட சொல்வாரு. அப்போ அசிஸ்டன்ட் என்ன சொல்வாருன்னா, கிராண்ட்மா பண்ணி வச்சிருந்தா நல்லா தானே இருக்கும். நீங்க ஏன் அப்படிலாம் நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, உனக்கு என்னய்யா தெரியும்? நீ ஓரமா போயா அப்படின்ற மாரி சொல்லிட்டே இருப்பாரு. இதுலேருந்து எப்படியாவது தப்பிக்கணுன்றதுக்காக அவர் என்ன பண்ணுவாருன்னா, அவருக்கு உடம்பு சரியில்ல, கண்ணுக்கெல்லாம் ஏதோ ஃபால்ட்டா இருக்க மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டல்ல வந்து அட்மிட் ஆகியிருப்பாரு. இப்போ வந்துட்டு நடு ரோட்ல நின்னு பேசிட்டு இருப்பாரு. ஏன்னா இதுலேருந்து தப்பிக்கணும் அப்படின்றதுக்காக. இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா மேரேஜ்லாம் கல்யாணம்லாம் முடிஞ்சே போயிருக்கும். ஆனா பொண்ணு யாரு அப்படின்ற மாதிரிலாம் இல்லாம கிராண்ட்மாவே பார்த்தே பேசி வச்சிருப்பாங்க. இவருக்கு அதுவே இன்னும் கொஞ்சம் கோவமாவே இருக்கும். இப்ப என்ன சொல்வாரு, தேவையில்லாம பேசுறத விட்டுட்டு, போய் எனக்கு பசிக்குது நெறைய சாப்பாடு வாங்கிட்டு வா அப்படின்னு சொல்லவும், இந்த உடனே போறேன் பாஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் பார்த்தீங்கன்னா வேக வேகமா சாப்பாடுலாம் வாங்க போயிடுவாரு. இந்த பக்கம் இங்க ஹீரோயின காட்டுவாங்க. உங்க கிராண்ட்மா வந்துட்டு இப்ப அந்த ஹீரோக்காக வந்து பேசி முடிச்சு வச்சிருப்பாங்க. அது ஒரு காரணத்துக்காக தான் இருக்கும். அத நம்ம ஞாபகம் வச்சுப்போம். இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா, இப்ப அவங்க ஹாஸ்பிட்டல்ல உட்காந்துட்டு தான் அழுதுட்டு இருப்பாங்க. ரொம்ப வருஷமா அவங்க அம்மாவுக்கு வந்து உடம்பு சரியில்லாமயே இருப்பாங்க. இப்ப அவங்க ரொம்ப சீரியஸா வேற இருந்துட்டே இருக்காங்க. அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் பண்றதுக்கு ஹீரோயின் கிட்ட கொஞ்சம் கூட காசே இருக்காது. உடனே வந்துட்டு அவங்க எப்படி தான் இதெல்லாம் நான் சமாளிக்க போறேனோ தெரியல. எந்த வேலையும் செட் ஆகல. ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி நமக்கு நடந்த விஷயம் மட்டும் நடக்காம இருந்திருந்தா நான் ஏதாவது ஒரு உருப்பட்டிருப்பேன் இன்னைக்கு. அப்படின்ற மாதிரிலாம் ஹீரோயின் வந்து மனசு நொந்து போயிட்டு இருப்பாங்களா. அப்பதான் அந்த கிராண்ட்மா வீட்லேருந்து ஒரு ஆள் வந்துட்டு ஹீரோயின் கிட்ட வந்துட்டு மேரேஜ் சர்டிஃபிகேட் கொடுப்பாரு. உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சுல, கிராண்ட்மா வந்து இதை உங்கள்கிட்ட கொடுத்துட்டு போக சொன்னாங்க அப்படின்னு சொல்லவும் ஹீரோயினுக்கு ஒரு மாதிரி இருக்கும். அவங்க ரொம்ப யோசிப்பாங்க. இப்போ நம்ம இருக்கிற சூழ்நிலையில் அம்மாவுக்கு பணம் தேவை அப்படின்றதுக்காக தான் அந்த கல்யாணத்துக்கே ஒத்துட்டோம் அப்படின்ற மாதிரி சரின்னு சொல்லிட்டு அதை வாங்கி வச்சுப்பாங்க. சொல்லுவாங்கன்னா வந்துட்டு, இன்னும் நான் அவர் யாருன்னு கூட பார்க்கவே இல்லையே அப்படின்னு சொல்லும்போது, உங்க கல்யாணம் நடந்துருச்சுல, இதுக்கப்புறம் நீங்க 2 பேரும் மீட் பண்றதுக்கு எல்லா ஏற்பாடும் நான் பண்றேன் அப்படின்ற மாதிரி அவரும் சொல்லிட்டு போயிருவாரு. இப்போ ஹீரோயின் அதை நினச்சிட்டே வருவாங்க. யார் என்னன்னு கூட நமக்கு தெரியல. நமக்கு தேவை அம்மாவோட ஆப்ரேஷன் நடக்கணும். அதுக்காக தானே யாரா இருந்தாலும் கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டேன் அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டே வருவாங்க. இவங்க வரும்போது ஹீரோ வேற இந்த பக்கம் திரும்பி நின்றுட்டு அந்த பாலம் மாதிரி இருக்குல்ல, அதில் நின்றுட்டு இருப்பாரா. அதில் பார்த்தோன்னே ஹீரோயின் இப்போ என்ன நினைப்பாங்கன்னா, இந்த ஆள் வந்துட்டு ஏதோ லைஃப்பை வெறுத்துட்டாரு, குதிக்கிறதுக்கு ரெடி ஆகிட்டு இருக்காரு, அவரை நம்ம விட்டுறக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு என்ன நினைப்பாங்க, மெதுவாக காலடி சத்தமே இல்லாமல் நடப்பாங்க. ஹீரோவுக்கு அதெல்லாம் தெரியாது. அவர் பாட்டுக்கு நின்று ஆனா கிட்ட யாரோ வரும்போது ஹீரோவுக்கு தெரிஞ்சிரும் யாரோ கிட்ட வராங்கன்னு. உடனே நெத்தியில கட்டியிருக்க துண்ட மெதுவா கண்ணுக்கு கீழ இறக்கி விட்டுருவாரு. இப்ப அவருக்கு கண்ணு தெரியாத மாரி நடிப்பாரு. ஹீரோயின் பார்த்தீங்கன்னா, வேகமா வந்து இவர வந்து பின்பக்கமா வந்து புடிச்சுப்பாங்க. யாருடின்னு சொல்லிட்டு ஹீரோ கதறிட்டே இருப்பாரு. நான் விடவே மாட்டேன். உன்ன நான் குதிக்கிறதுக்கு விடவே மாட்டேன்னு சொல்லிட்டு ஹீரோவ புடிச்சு இந்த பக்கம் தள்ளி விட்டுருவாங்க. சும்மா இல்லாம அவர் மேல ஏறி படுத்துக்கிட்டு அவர கண்ட்ரோல் பண்ணுவாங்க. இங்க பாரு, வாழ்க்கையில யாருக்கு தான் பிரச்சனை இல்ல. நான் சொல்றத கேளு. உனக்கு என்ன பிரச்சனையா இருந்தாலும் மெதுவா என்கிட்ட சொல்லு. நான் காது குடுத்து கேட்கிறேன். அவசரப்பட்டு மட்டும் குதிச்சிராதன்னு சொல்லும்போது ஹீரோவா என்ன விடுன்னு சொல்லிட்டே இருப்பாரு. அவங்க காதுலயே வாங்க மாட்டாங்க. இல்ல நீ மனசு மாறி டக்குன்னு குதிச்சிட்டீன்னா என்னால ஒண்ணும் பண்ண முடியாது. தடுக்கிறதுக்கு நான் விடவே மாட்டேன். அப்படி இப்படின்னு சொல்றவங்க பார்த்தீங்கன்னா, ஹீரோ கீழ விழுந்திருக்காரா, அவர வேற ஒரு எட்டி உதைச்சுருவாங்க. அது வேற ஹீரோக்கு ரொம்ப பெயினா போயிடும். என்ன இவ இப்படிலாம் பண்ணிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கோவமா இருக்கும். சரி அப்பதான் ஹீரோக்கு எப்படி தோணும்னா, இந்த பொண்ணு வந்துட்டு நான் குதிக்கிறேன்னு நினைச்சுக்கிட்டு என்ன காப்பாத்திக்கிட்டு இருக்கு போல இருக்குன்றது இப்பதான் ஹீரோக்கே புரியுது. சரி நான் குதிக்கல விடு அப்படின்னு ஒண்ணு பார்த்தீங்கன்னா ஹீரோயின் விட்டுருவாங்க. இதுக்கப்புறம் 2 பேரும் நின்னு பேசிட்டு இருப்பாங்களா. பேசும்போது தான் ஹீரோயின் வந்து கேட்பாங்க, உனக்கு அப்படி என்னதான் பிரச்சனை? என்கிட்ட சொல்லு. ஏதாவது தீர்க்க முடியிற மாரி இருந்தா தீர்க்கலாம்ல அப்படின்னு சொல்லும்போது, நான் எந்த பிரச்சனைய சொல்றது அப்படின்ற மாரி ஹீரோ யோசிப்பாரு. உடனே ஹீரோயின் என்ன சொல்வாங்கன்னா, ஒண்ணு மட்டும் நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். நம்ம இன்னைக்கு நல்லா இருக்கோன்றதுக்காக வந்து நம்ம வாழ்க்கைய தொடங்குறதும், நம்ம வாழ்க்கைய முடிக்கிறதும் நம்ம கையில இருக்குன்னு நம்ம நினைச்சிட்டு இருக்கோம். அது மட்டும் கிடையவே கிடையாது. இன்னைக்கு ஹாஸ்பிட்டல்ல நீ போய் பார்த்தீன்னா, எத்தன பேர் உயிருக்கு போராடிட்டு இருக்காங்க தெரியுமா? எல்லாருமே வந்துட்டு வாழ்க்கைய வாழணும்னு ஆசைப்படுறவங்களா தான் நிச்சயமா இருப்பாங்க. ஆனா அவங்களையும் மீறி அந்த நோயோ, அவங்களுக்கு என்னென்ன சிரமமோ வந்து அவங்க ஹாஸ்பிட்டல்ல கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. இன்னைக்கு நீ நல்லா இருக்க அப்படின்ற காரணத்துக்காக இந்த உயிர நீ அதாவது அனாவசியமா இப்படி பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. ஹீரோக்கே ஒரு மாதிரி ஆயிடும். அப்படியே அமைதியா இருப்பாரு. சரி ஓகே, உன்னோட கஷ்டத்த அதெல்லாம் என்னால போக்க முடியாது தான். ஆனா என்னால உனக்காக ஒண்ணு பண்ண முடியும்னு என்ன பண்ணுவ? அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கேட்பாரா. வேணும்னா நான் உனக்காக ஒரு பாட்டு பாடுறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஹீரோயின் பார்த்தீங்கன்னா வந்துட்டு படிக்கணும்னு நினைச்சிருப்பாங்க. ஆனா 5 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு இன்சிடென்ட் நடந்திருக்கும். அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். அந்த இன்சிடென்ட்க்கு அப்புறம் அவங்களால ஸ்டடீஸ வந்து கன்டின்யூ பண்ணியிருக்க முடியாது. ஸோ அவங்க வந்து நல்லா பாடுறவங்களா இருப்பாங்க. ஸோ நம்மளுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சா நல்லா நம்மளோட திறமைய நிரூபிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. ஹீரோவும் இப்ப வரைக்கும் அவருக்கு கண்ணு தெரியிற விஷயத்த சொல்லவே இல்ல. கண்ண மூடி இருக்கிறனால ஹீரோயின் ஃபேஸையும் அவர் இன்னும் பார்க்கல. இவர் தான் மாப்பிளன்றதும் ஹீரோயினுக்கும் இன்னும் தெரியாது. உடனே ஹீரோயின் பார்த்தீங்கன்னா, சரி ஓகே நான் பாடுறேன்னு சொல்லிட்டு அவங்க பாட்டுக்கு பாட ஆரம்பிச்சுடுவாங்க. உடனே ஹீரோ பார்த்தீங்கன்னா 2 லைன் பாடுனதுக்கப்புறம் ஹீரோயின கைய புடிச்சு வச்சுப்பாரு. கண்ண அவுத்துட்டு முகத்த பார்த்திருந்தா கூட தெரிஞ்சிருக்கும். நீ தானே எங்க கிராண்ட்மா அனுப்புன பொண்ணு. உண்மைய சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாரு. எப்படி கண்டுபிடிக்கிறார்னா, கிராண்ட்மா வந்து எப்படி சொல்லியிருப்பாங்கன்னா, அந்த பொண்ணு ரொம்ப நல்லா பாடக்கூடிய பொண்ணு. அந்த பொண்ண தான் உனக்கு பேசி முடிச்சிருக்கேன். அவ பாடுன பாட்ட கேளுப்பா அப்படின்னு சொல்லிட்டு கேசட்ட மட்டும் அனுப்பி வச்சிருப்பாங்க. அதே பாட்ட ஹீரோயின் பாடவும் இவர் கைய பிடிச்சு இழுக்கும்போது ஹீரோயினுக்கு கோவம் வந்துரும். உன்ன போனா போதுன்னு காப்பாத்துனா கைய பிடிச்சு இழுத்து என்கிட்ட தப்பா நடந்துக்க முயற்சி பண்ணிட்டு இருக்கியா? நினைச்சேன் நான் அப்படிப்பட்டவ அப்படி இப்படின்னு சொல்லிட்டு திட்டி விட்டுட்டு இன்னொரு
இன்னொரு தடவை என்கிட்ட இந்த மாரி நடந்துக்கிட்ட, உன்ன போலீஸ்ல புடிச்சு குடுத்துருவேன் அப்படின்ற மாரி போவாங்க. அதுக்குள்ள ஒரு கார் வேற வந்து நிக்குமா, அந்த கார்ல ஏறி அவங்க பாட்டுக்கு போயிருவாங்க. ஏய், ஏய், ஏய்ன்னு கத்திக்கிட்டே நிப்பாரு. அவங்க பாட்டுக்கு ஏறி போயிடுவாங்க. இந்த நேரத்துல அசிஸ்டன்ட் இருக்காருல்ல, நெறைய ஸ்நாக்ஸ் பை நெறைய வாங்கிட்டு வருவாரு. ஹீரோக்கு சாப்பாடு வாங்கிட்டு வர சொன்னா, ஸ்நாக்ஸ வாங்கிட்டு வந்து குடுத்துட்டு இருப்பாரு. உடனே வந்துட்டு, "யார் பாஸ் அது?" அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, அவள புடி, அவள புடி. அவ வந்து இந்த பாட்டு பாடுனா" அப்படி இப்படின்னு சொல்லும்போது, "எத அவள புடிக்க சொல்றீங்க? எனக்கு ஒண்ணுமே புரியலையே. யார புடிக்கணும்?" அப்படின்ற மாரி இவரு வேற கேட்பாரு. பாடுறாளாம் பாட்டு. ஏதோ மீனு கத்துற மாரி இருக்கு அப்படின்ற மாரி சின்ன மீனுங்கலாம் குச்சு 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 கத்தும்ல, அந்த மாரி கத்துற மாரி கத்திட்டு அவ பாட்டுக்கு போறான்னு, கண்டபடி ஹீரோயின திட்டிட்டு நின்னுட்டு இருப்பாரு. யார புடிக்க சொல்றீங்க? எதுக்கு புடிக்க சொல்றீங்கன்னே தெரியல. இந்தாங்க உங்க ஸ்நாக்ஸ்ன்னு இவரு வேற குடுப்பாரு. அந்த நேரம் பார்த்து அவங்க கிராண்ட்மா இருக்காங்கல்ல, ஹீரோக்கு கால் பண்ணிட்டே இருப்பாங்க. இவரு எடுக்க மாட்டாரா? என்ன பண்ணுவாங்க, அசிஸ்டன்ட்க்கு கால் பண்ணிடுவாங்க. "ஃபோன அவன்ட்ட குட்றா வேணா" அப்படின்ற மாரி திட்டி விடுவோம். இவரே பயந்துருவாரு. உடனே அவர்ட்ட ஃபோன குடுக்கவும், அவர் என்ன பண்ணுவாருன்னா வந்துட்டு, கல்யாணம்னு பேசி வச்சதுக்கப்புறம், இந்த மாதிரி கண்ணு தெரியல, காது கேட்கலன்னு வந்துட்டு ஹாஸ்பிட்டல்லேருந்து தப்பிச்சுருவேன்னு நெனைக்கிறியா? இங்க பாரு, நீ மட்டும் என்னோட பேரனா இருந்தா நிச்சயமா இதுக்கு சம்மதிச்சு போய் அந்த பொண்ணோட சேர்ந்து வாழ்ற வழிய பாரு. இது இல்லாம வேற ஏதாவது நீ வேல பார்த்துக்கிட்டு இருந்தேன்னு எனக்கு மட்டும் தெரிஞ்சுச்சுன்னு வச்சுக்கோயேன், உன்ன அவ்வளோதான் அப்படி இப்படின்ற மாரி மிரட்டுவாங்க. இவருக்கு ஃபோன உடனே வச்சுருவாரு. சரி சரின்ட்ட மாரி ஃபோன வச்சுட்டு, இப்ப என்ன பண்ண தெரியும்போது அந்த போய் பொண்ண போய் புட்றா, அது யாருன்னு பார்க்கணும் அப்படி இப்படின்ற மாரி இவரு சொல்லிட்டே இருப்பாரா. சரி போய் நான் என்னான்னு பார்க்குறேன்னு அந்த அசிஸ்டன்ட் ஆக்குறது போவாரு. இந்த இடத்துல ஹீரோயின் இருக்காங்கல்ல, இப்ப கிராண்ட்மா சொன்ன மாரி அந்த வீட்டுக்கும் வந்துட்டாங்க. அதாவது ஹீரோவோட வீட்டுக்கும். அங்க இருக்கும்போது அவங்க என்ன நெனைப்பாங்கன்னா, அந்த ஆளுக்கும் வந்து கல்யாணத்துல விருப்பம் இல்ல. ஸோ நம்ம மட்டும் தான் இந்த வீட்ல இருக்க போறோம். அவர் இங்க வந்து நம்மள எந்த டிஸ்டர்பும் பண்ண போறதில்ல. நம்ம ஹாயா ஜாலியா இருக்கலாம் அப்படின்ற மாரியே இருப்பாங்க. அப்பதான் ஹீரோயினுக்கு ஒரு கால் வரும். அந்த கால் எடுத்து அவங்க அட்டெண்ட் பண்ணி பேசும்போது, அவங்க வந்து பாட்டு பாடி அனுப்பியிருப்பாங்க. ஏதாவது மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட் அந்த இதில வந்துட்டு, அங்க வந்து அது தனக்கு வேலை கிடைக்குமா? அங்க ஒரு பாடகியே ஆகலாம் அப்படின்ற மாரி அவங்க நெனைப்பாங்க. அத அனுப்பும்போது அங்கருந்து அவங்க கால் பண்ணுவாங்க. உங்க பாட்டு நாங்க கேட்டோம். ரொம்ப நல்லாருக்கு. நீங்க வந்துட்டு எங்க வந்து இன்டர்வியூ இருக்கு. அதாவது இதுக்கு அட்டெண்ட் பண்றதுக்கு இன்டர்வியூ இருக்கும். அந்த இன்டர்வியூ அட்டெண்ட் பண்றீங்களா? அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும். உடனே வரேன், உடனே வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினுக்கு அவ்ளோ சந்தோஷமா இருக்கும். அவ்ளோ சந்தோஷமா இருக்கும்போது அவங்க என்ன நெனச்சு பார்ப்பாங்கன்னா, திடீர்னு எப்படி நம்மளுக்கு இப்படி ஒரு வாய்ப்பு கிடைச்சது? எனக்கு நல்லா தெரியும். நேத்து நைட்டு ஒருத்தர வந்து நம்ம வந்துட்டு உயிர காப்பாத்துனோம்ல, அதுதான் நம்மளுக்கு நன்மை செய்யறதுனால நம்மளுக்கு நன்மை நடந்திருக்கு. அப்படின்ற மாரி தனக்கு தானே பேசிப்பாங்க. அதனால தான் ஒரு உயிர நம்ம காப்பாத்தியிருக்கோம். அந்த நன்மைக்காக தான் கடவுள் நம்மளுக்கு இப்படி ஒரு வாய்ப்ப குடுத்துருக்காரு. இன்னும் நான் நெறைய நன்மைகள் செய்வேன். நெறைய இதெல்லாம் இது பண்ணுவேன் அப்படின்ற மாரிலாம் மனசுக்குள்ள நெனச்சுட்டே இருப்பாங்க. பார்த்தா இப்ப ஹீரோவும் வீட்டுக்கு தான் வந்துட்டு இருப்பாரு. அசிஸ்டன்ட் தான் கூட்டிட்டு வந்துட்டு இருப்பாரு. வர வழியில அவர் என்ன சொல்வாருன்னா வந்துட்டு, "இப்ப நீங்க உங்க ஒய்ஃப தேட போறீங்களா? இல்ல நேத்து உங்ககிட்ட பேசிட்டு இருந்த அந்த பொண்ண தேட போறீங்களான்னு" சொல்லிட்டு கிண்டல் பண்ணிட்டே இருப்பாரு. ஹீரோக்கு செம்ம கோவத்துல இருப்பாரு. இதுக்கு இடையில உங்களுக்கு மேரேஜ் சர்டிஃபிகேட் வந்துருச்சுன்னு ஹீரோ கிட்ட வேற குடுப்பாங்க. இன்னும் கொஞ்சம் கோவத்தோட உச்சிக்கே போயிடுவாரு. அப்ப இவர் இன்னும் இந்த மாரிலாம் கேள்வி கேட்கும்போது அவர் என்ன சொல்றாருன்னா, "நீ பேசாம இந்த வேலைய விட்டுட்டு உன் சொந்த ஊருக்கே கிளம்புறியான்னு?" கேட்பாரு ஹீரோ. அச்சச்சோ! அப்படி மட்டும் முடிவெடுத்துறாதீங்க. நான் ஏதோ உங்க நல்லதுக்காக தான் கேட்டேன். உங்களுக்கு பிடிக்கலன்னா விட்டுருங்க. இனிமே இத பத்தி நான் பேசவே மாட்டேன் அப்படின்ற மாரி சொல்லிருவாரு. இருக்கட்டும் என் பாட்டியோட சேர்ந்துக்கிட்டு நீயும் இந்த வேலைலாம் பண்ணிட்டு இருந்தன்னு வச்சுக்கயேன், உன்ன அவ்வளோதான் அப்படின்ற மாரி மிரட்டி விட்டுருவாரு. இப்ப வீடும் வந்துருமா, ஹீரோ இறங்கி வீட்டுக்குள்ள போம்போது பார்த்தீங்கன்னா, ஹீரோயின் வந்து நாளைக்கு இன்டர்வியூல போய் என்ன பாட்டு பாடலான்னு சொல்லிட்டு அவங்க ரிஹர்சல் பார்க்க ஆரம்பிச்சுருவாங்க. அது பாட்டுக்கு அழகா பாடிக்கிட்டே இருப்பாங்க. பாடும்போது பார்த்தீங்கன்னா, ஹீரோக்கு அந்த பாட்டே ஒரு மாரி இருக்கும். கதவ தொறந்து உள்ள பார்ப்பாரா, ஹீரோயின் நின்னுட்டு இருப்பாங்க. இவர் நேருக்கு நேரா 2 பேரும் இப்ப பார்த்துருவாங்க. பார்த்ததுக்கப்புறம் இவர் இருக்காருல்ல, யாரு அந்த அசிஸ்டன்ட் அவர் என்ன பண்ணுவாரு, ஹீரோ வந்து அவரோட மேரேஜ் சர்டிஃபிகேட் அத வந்து அவர்ட்ட தான் குடுத்து வச்சிருப்பாரு. அத எடுத்து பார்த்தா ஃபோட்டோல இவங்க 2 பேர் ஃபோட்டோ ஒட்டி தான் இருக்கும். அந்த ஃபோட்டோவ கூட ஹீரோ இன்னும் பார்க்காம இருந்திருப்பாரு. வேக வேகமா கொண்டு வந்து ஹீரோ கிட்ட குடுத்துட்டு, "இந்த பொண்ணு தான் அந்த பொண்ணு" அப்படின்ற மாரி சொல்லுவாரு. ஹீரோவோட வந்து ஒய்ஃப்ன்னு தெரிஞ்சோனே அவர் பாட்டுக்கு குடுத்துட்டு வெளிய வேக வேகமா ஓடிருவாரு. உடனே ஹீரோயின் கிட்ட வந்து ஹீரோ என்ன பேசுவாருன்னா, "ஃபைனலா நீ தான் வந்து என்ன கல்யாணம் பண்ணியிருக்கல்ல" அப்படின்ற மாரி சொல்லிட்டு இப்ப என்ன பண்ணுவாருன்னா வந்துட்டு, "நீங்கலாம் வந்து என்ன நெனச்சிட்டு இருக்கீங்க? ஒரு பணக்கார வீட்ட வந்து கண்டுபிடிக்கிறது, அங்க தேடி அவங்களுக்கு எப்படியாவது மருமகள் ஆயிறது. அப்புறம் நீங்க என்ன நெனைக்கிறீங்களோ அதெல்லாம் அடைய பார்க்குறது. இதே ஒரு வேலையா வச்சுட்டு இருக்கீங்களா?" அப்படின்ற மாரிலாம் கேட்டுட்டு இருப்பாரு. ஹீரோயின் ஏதோ சொல்ல வருவாங்க. அதெல்லாம் நான் எதையும் கேட்க தயாரா இல்ல அப்படின்ற மாரி ரொம்ப கோவமா பேசிட்டு, "உன் வேலைய மட்டும் பாருன்ற" மாரி பேசிட்டு வெளிய வருவாரு. அப்பதான் அவங்க கிராண்ட்மா வேற கால் பண்ணுவாங்க. இவர்கிட்ட பேசுறதுக்கு முன்னாடி தான் அவர் வந்து ஹீரோயின பயங்கரமா திட்டியிருப்பாரு. "இதுக்கப்புறம் ஏதோ பாட்டி சொன்னாங்கன்னு கல்யாணம் பண்ணிட்டேன். இந்த வீட்ல இந்த இடத்துல உன்ன நான் பார்க்கவே கூடாது." அப்படி இப்படின்னு திட்டிட்டே இருப்பாரு. அதுக்குள்ள அவங்க பாட்டி வருவும் அசால்ட்டா காதுல எடுத்து ஃபோன வைப்பாரு. எடுத்த உடனே பயங்கரமா திட்ட ஆரம்பிச்சு, "உனக்கு எவ்ளோ திமிரு இருந்தா இவ்வளோ நாள் நடிச்சது இல்லாம, இப்ப வீட்டுக்கு வந்துட்டு அந்த பொண்ணுகிட்ட இந்த மாரிலாம் நடந்துட்டு இருக்கியா? நீ அதுகிட்ட என்ன நடந்துக்கிட்டாலும் எனக்கு தெரியாதுன்னு மட்டும் நினைக்காத. உன்ன தோல உரிச்சு புடுவேன். இதுக்கப்புறம் நீ என்ன பாட்டின்னே கூப்பிட முடியாது." அப்படி இப்படின்னு சொல்லவும் பார்த்தீங்கன்னா, அப்படியே அடங்கி போயிருவாரு. "என்னடா இது இப்படி திட்டு விழுது?" அப்படின்னு சொல்லிட்டு. கிட்ட பேசி சமாளிச்சுட்டு அந்த பொண்ண வெளிய தொரத்திடலான்னு மட்டும் நினைக்காத. டெய்லி நைட்டு கால் பண்ணுவேன். காலையில கால் பண்ணுவேன். மதியம் கால் பண்ணுவேன். அந்த பொண்ணும் நீயும் ஒண்ணா இருக்கணும். ஒரே இதுல தான் தங்கி இருக்கணும். நான் பார்த்துட்டு தான் நானே படுப்பேன் அப்படின்ற மாரி சொல்லிட்டு இருப்பாங்க. இவருக்கா இப்ப நம்ம ஒண்ணுமே பண்ண முடியாது. இவள இப்ப வெளிய அனுப்ப முடியாது அப்படின்றது மட்டும் இப்ப ஹீரோக்கு நல்லா தெரிஞ்சிரும். எதுவுமே செய்ய முடியாது. அப்படியே ஹீரோயின பார்த்துட்டாங்கிறது இப்ப நைஸா போயிடுவாரு. கோவத்திலேயே போவாரு. எதுவுமே செய்ய முடியலன்னு. ஹீரோயின் பார்த்தீங்கன்னா வெளிய வேக வேகமா வந்து எட்டி பார்ப்பாங்களா? பார்த்தவங்க பார்த்தீங்கன்னா, என்ன ஓவரா தான் பண்றான் அப்படின்னு தனக்கு தானே நினச்சுப்பாங்க. நான் ஒண்ணும் வேணும்லாம் ஆசைப்பட்டு ஒண்ணும் கல்யாணம் பண்ணிக்கலையே. ஏதோ ஒரு சூழ்நிலையில தானே கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். அதனால அவன் எப்படி இருந்தா நமக்கு என்ன அப்படின்ற மாரி சொல்லிட்டு அவங்க பாட்டுக்கு இப்ப உள்ள போயிடுவாங்க. நல்லா ஆயிடும். இப்ப ஹீரோயின் பார்த்தீங்கன்னா, அவங்க பாட்டுக்கு தனியா சமைச்சு சாப்பிட்டுக்கிட்டு, பாட்டு பாடிக்கிட்டு, இப்ப இன்னைக்கு இன்டர்வியூலாம் போணும்ல, அதுக்காக ரெடி ஆயிட்டு இருப்பாங்க. திடீர்னு ஹீரோ வரவும் பயத்துல அந்த ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு இருந்த கிளாஸையே கீழ போட்டுருவாங்க. அப்ப ஹீரோ வந்தோனே பார்த்தோன்னா, "பரவால்ல, நீயும் நல்லா தான் இருக்கன்னு" சொல்லும்போது அவங்க இழுத்து மூடிப்பாங்க. அதுக்கப்புறம் ஹீரோ வந்துட்டு என்ன சொல்வாருன்னா, அப்படியே பின்னாடியே போவாரா, ஹீரோயின் பயந்து போய் அந்த சோஃபாலே விழுந்துருவாங்க.
அதுக்கப்புறம் சொல்லுவாரு, "இங்க பாரு பணத்துக்காக ஆசைப்பட்டு இந்த இடத்துல நான் நெறைய பொண்ணுங்கள பார்த்துருக்கேன். அவங்கலாம் 2 நாள் தாக்கு பிடிக்கல. நீயும் அதே மாரி தான் நெனைக்கிற. நீ ஒண்ணும் எனக்கு ஒண்ணும் புதுசுலாம் ஒண்ணும் கிடையாது. உனக்கும் பணம் தானே தேவை. அதுக்காக தானே நீ வந்திருக்க. உன்ன மாரி பேர நான் எத்தன பேர பார்த்துருப்பேன்." அப்படின்ற மாரி ஹீரோயின மிரட்டிட்டு இருப்பாரு. ஏதாவது ஒரு ட்ரிக்ஸ் பண்ணி என்ன வந்து கவுத்தரலாம். என்ன வந்து இது பண்ணிக்கலாம். கைக்குள்ள போட்டுக்கலாம்லாம் மனப்பால் குடிக்காத. அதெல்லாம் நடக்கவே நடக்காது அப்படின்ற மாரி சொல்லுவோம். ஹீரோயின் பார்த்துட்டே இருப்பாங்க. என்ன வுட்டா ஓவரா பேசிட்டே இருக்கான்ற மாரி அவங்களுக்கு தோணும். பார்த்தீங்கன்னா, போதும்னு பொறுத்து போய் என்ன பண்ணுவாங்க, ஹீரோவ புடிச்சு தள்ளி விட்டுருவாங்க. தள்ளி விட்டுட்டு அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, "இங்க பாரு, நீ நெனைக்கிற மாரிலாம் கிடையாது. உங்க பாட்டி வந்து என்கிட்ட ஒரு வேலை குடுத்தாங்க. அந்த வேலைய நான் சரியா செஞ்சு குடுத்ததுனால, அவங்க வந்து அதுக்காக எனக்கு வந்து ரிவார்ட் மாரி எனக்கு இந்த கல்யாணத்த பண்ணி வச்சுட்டாங்க. மத்தபடி வேற எதுவுமே நமக்குள்ள கிடையாது." அப்படின்ற மாரி ஹீரோயின் சொல்லவும், ஹீரோக்கு ஒரு மாதிரி இருக்கும். "அப்படின்னா இந்த அக்ரீமெண்ட்ல வந்துட்டு நீ சைன் பண்ணு. எதுவுமே இல்ல. நான் எதுக்கும் ஆசைப்படல." அப்படின்ற மாரி இந்த அக்ரீமெண்ட்ல சைன் பண்ணுன்னு சொல்லவும், "அதெல்லாம் எனக்கு சாதாரண விஷயம். குடு." அப்படின்னு சொல்லிட்டு வாங்கி, அந்த கான்ட்ராக்ட்லயே ஹீரோயின் வந்து சைன் பண்ணிடுவாங்களா. அப்பதான் ஹீரோக்கு என்ன தோணும்னா, "சரி ஓகே. இப்ப நீ இந்த அளவுக்கு சொல்லிட்டீல்ல, இப்ப ஓகே தான். இதுக்கப்புறம் நீங்க தங்கிக்கலாம். எனக்கு ஒண்ணும் பிரச்சனை இல்ல." அப்படின்ற மாரி சொல்லுவாரு. ஹீரோ இருக்கார்ல, அவர் என்ன பண்ணுவாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா, இப்போ ஆஃபீஸ்க்கு அவர் கிளம்பி போயிட்டுருப்பாரு. போகும்போது அவர் என்ன யோசிப்பாரு, நான் வந்துட்டு இப்ப நம்ம கம்பெனிக்கு வந்து ஒரு சிங்கர் தேவைப்படுறாங்க. இதே அந்த 5 வருஷத்துக்கு முன்னாடி அந்த பொண்ணு நல்லா பாடுவா. அந்த பொண்ணு மட்டும் இருந்தா, நம்மளோட கம்பெனில ஒரு டாப் ஸ்டாரா அவள ஆக்கி விட்டுருக்கலாம். ஆனா என்ன செய்றது? அவள தேடி கண்டுபிடிக்கவே முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ ஒரு பக்கம் யோசிச்சுட்டே இருப்பாரு. இன்னொரு பக்கம் பார்த்தோம் அப்படின்னா, உடனடியா நம்ம கம்பெனிக்கு வந்து இப்போ ஸ்டார் ஒருத்தவங்க தேவைப்படுறாங்க. அதனால இன்டர்வியூ வந்து வைக்கணும் அப்படின்ற மாரி இங்க பேசிட்டே வருவாரு. அவர் ஹீரோயினையும் தேடி கண்டுபிடிக்க முடியலன்னு ஒரு வருத்தம் அவருக்கு இருந்துட்டே தான் இருக்கும். வந்துட்டு யோசனையிலே வந்துட்டே இருப்பாரா, அப்பதான் ஹீரோயின் வந்துட்டு ஒரு கடைக்கிட்ட நின்னு பேசிட்டு இருக்கிறது அவங்களுக்கு தெரியும். உடனே ஹீரோ என்ன பண்ணுவாரு, அவளுக்கு தெரியாம கார தூரமா நிப்பாட்டு. அவரோட ஒரிஜினல் குணத்த, அவரோட கேரக்டர என் பாட்டிக்கு புரிய வச்சா தான் அவங்களுக்கு புரியும். அதாவது எவிடன்ஸோட நம்ம நிரூபிக்கணும் அப்படின்ற மாரி ஹீரோ சொல்வாரு. இவங்க 2 பேரும் மறைஞ்சு நின்னு பார்த்துட்டு இருப்பாங்க. இப்ப ஹீரோயின் வந்திருப்பாங்களா, அங்க ஒரு பாட்டி இருப்பாங்க. அந்த பாட்டி வந்துட்டு யாருன்னா, யாரும் இல்லாத ஒருத்தவங்க. அவங்க வந்து ரொம்ப கஷ்டப்படுறாங்கன்னு ஹீரோயின் என்ன பண்ணுவாங்க, அவங்களுக்கான வேலையெல்லாம் செஞ்சு குடுப்பாங்க. அந்த வேலையெல்லாம் செஞ்சு குடுத்தோன்னா, அவங்களுக்கு செலவுக்கு பணம் வேற குடுப்பாங்களா. அப்ப அந்த பாட்டி என்ன சொல்லுவாங்கன்னா, "ஏற்கனவே நீ நெறையவே எனக்கு பணம் குடுத்துட்டம்மா, போதும்ன்னு" சொல்லும்போது, "இல்ல பாட்டி இது வச்சுக்கோங்க. மந்த்லி மந்த்லி வந்து உங்களுக்கான செலவுக்கான பணத்த நான் கண்டிப்பா குடுத்துருவேன்." அப்படின்ற மாரி ஹீரோயின் சொல்லிட்டு அங்கருந்து கிளம்பலாம்னு நெனைப்பாங்க. ஹீரோ இது நடந்துக்கிறது எல்லாத்தையும் பார்ப்பாரு. "ஓ! இந்த மாரிலாம் இவ பண்றாளா?" அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே இருப்பாரு. ஹீரோயின் பார்த்தீங்கன்னா, இப்ப அவங்கள்ட்ட அனுப்பிட்டு, அவங்க அப்ப கிளம்பி போன உடனே திரும்பலான்னு போம்போது, ஒரு ஆள் சைக்கிள்ல வேகமா வந்து ஹீரோயின இடிக்கிற மாரி வருவாரு. டக்குன்னு இந்த பக்கம் திரும்பிருவாரு. இந்த நேரத்துல ஹீரோயின் வந்து கீழ விழ போம்போது, ஹீரோ டக்குன்னு வந்து கேட்ச் பிடிச்சுருவாரு. 2 பேரும் மாறி மாறி பார்த்துட்டே இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, "என்ன ஆச்சுன்னு?" சொல்லிட்டு, "நீ என்ன இங்க பண்றன்னு?" சொல்லிட்டு ஹீரோயின் கேட்பாங்க. உடனே ஹீரோ என்ன கேட்பாருன்னா, "உனக்கு கண்ணு இருக்கே, அதெல்லாம் நீ யூஸ் பண்ணவே மாட்டியான்னு?" சொல்லிட்டு கேட்பாரு. கைய எடு" அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பாட்டுக்கு கோச்சுக்கிட்டு போவாங்க. உடனே அசிஸ்டன்ட் வந்து, "பரவாயில்லையே பாஸ், இந்த பொண்ணு வந்து இவ்ளோ ஹெல்பிங் மைண்டா இருக்காளே" அப்படின்னு சொல்லும்போது, "சொசைட்டில பப்ளிசிட்டிக்காக வந்துட்டு இவங்கலாம் பண்றவங்க நெறைய பேர் இருக்காங்க. அத பார்த்து மட்டும் ஏமாந்துறக்கூடாது. போய் வேலைய பாரு" அப்படின்ற மாரி சொல்லுவோம். "அதுவும் சரிதான்" அப்படின்ற மாரி அவர் அங்கருந்து கிளம்பிருவாரு. பார்த்தீங்கன்னா, வேக வேகமா இப்ப அந்த ஆஃபீஸ்க்கு வருவாங்க. அங்க வந்துட்டு அவங்களுக்கு இன்டர்வியூ இருக்குல்ல, அந்த இன்டர்வியூக்காக ரொம்ப ஆசையா வருவாங்க. கண்டிப்பா நம்ம ஜெயிச்சுருவோம். அதாவது இன்டர்வியூ வந்து நம்ம வின் பண்ணிருவோம். சக்சஸ் ஆயிருவோம் அப்படின்ற மாரி அவங்க நினச்சுட்டே உள்ள வருவாங்க. அவங்க வந்ததுக்கு கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் ஹீரோவும் அதே ஆஃபீஸ்க்கு தான் இப்ப வருவாரு. பார்த்தீங்கன்னா, உள்ள வந்த உடனே பார்த்தீங்கன்னா, அங்க 4, 5 பொண்ணுங்கலாம் எல்லாம் நின்னுட்டு இருப்பாங்க. எல்லாருமே இன்டர்வியூக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. அவங்க எல்லாரும் ஹீரோயின பார்த்தோனே, "இந்த முகத்த பார்த்தா எங்கேயோ பார்த்த மாரியே இருக்குல்ல. நீங்க எதுலயாவது ஃபேமஸ் ஆனவங்களா?" அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டே இருக்கும். ஹீரோயின் அமைதியா நின்னுட்டே இருப்பாங்க. அதுக்குள்ள பார்த்தோம் அப்படின்னா வந்து அந்த ஆஃபீஸ்ல ஒரு வில்லி பொண்ணு ஒண்ணு இருக்கும். அது வேக வேகமா வந்தோனே பார்த்தீங்கன்னா, அவங்க யாருன்றது எனக்கு தான் தெரியும் அப்படின்ற மாரி சொல்லிட்டே வரும். ஹீரோயினுக்கு இவங்கள பார்த்தோனே செம்ம கோவம் வரும். அப்படியே அடக்கிட்டு அப்படியே கண்ட்ரோல் பண்ணிட்டு நின்னுட்டே இருப்பாங்க. அவங்க நீங்க சீனியரா எங்களுக்கு வந்து காலேஜ்ல அப்படி இப்படின்னு கேட்பாங்க. நீங்க நினைக்கிற மாரி அவங்க அவ்வளோலாம் படிக்கல. காலேஜுக்கே அவங்க போகல. ஃபர்ஸ்ட் இயரோட அவங்க வந்து நின்னுட்டாங்க அப்படின்ற மாரிலாம் சொல்லவும், ஹீரோயினுக்கு என்ன சொல்றதுன்னு தெரியாது. "ஏன் அப்படி? நீங்க ஏதாவது சாதிக்க ஆரம்பிச்சுட்டீங்களா? அதனால தான் வந்து படிப்ப விட்டுட்டீங்களா?" அப்படி இப்படின்னு கேட்கும்போது, "சாதிக்க ஆரம்பிக்கல. அது வேற ஒரு விஷயம்" அப்படின்ற மாரி இந்த லேடி சொல்லும். ஹீரோயினுக்கு மனசு ரொம்ப கஷ்டமா இருக்குது பேச பேச. உடனே ஹீரோயின் கையில உள்ள பேப்பர வாங்கி பார்ப்பாங்க. பார்த்துட்டு, "ஸ்கூல் படிப்பு தான் படிச்சிருக்க. கிராஜுவேட் இன்னும் ஆகல. ஸோ அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நீ இன்டர்வியூக்கு வந்திருக்க" அப்படின்ற மாரி ஹீரோயின கிண்டல் பண்ணுவாங்க. மத்தவங்களும் பார்த்தீங்கன்னா, "எதுக்காக?" அப்படி இப்படின்னு கேட்கும்போது, இவள பத்தி வேற ஒரு விஷயம் இருக்கு. அத நான் சொன்னா உங்களுக்கு அப்படி இருக்கும், இப்படி இருக்கும்னு" சொல்லவும், வேற ஒரு விஷயம்னா, அப்ப ஏதோ தப்பா தான் இருக்கும் போல இருக்கு. இப்ப வந்துட்டு ஒருத்தவங்களோட முகம் வந்து நம்மளுக்கு வந்து ரொம்ப ஃபெமிலியரா இருக்கு அப்படின்னா வந்துட்டு, நல்லா சாதிச்சு அந்த மாதிரி இருக்கணும். இல்ல அப்படின்னா வந்துட்டு, அவங்க வேற ஏதாவது வழியில போய் அந்த முகத்த வந்து நம்ம பார்க்குற மாரி இருந்திருக்கும்ல. அப்படியா இருக்கணும். ஓ! அப்படி சொல்றத பார்த்தா, இவ தப்பான பொண்ணா இருப்பாளோ! அப்படின்ற மாரிலாம் எல்லாரும் பேச ஆரம்பிச்சுருவாங்க. இன்டர்வியூக்காக இன்னொரு பையனும் வந்திருப்பான். வந்தவன் பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுவான்னா, ஹீரோயின பத்தி இவங்க சொல்றதெல்லாம் வச்சுக்கிட்டு, "ஓ! நீ அந்த மாரி கேரக்டரா? நீ அழகா தான் இருக்க. ஆனா தனியா வந்திருக்கியே! எல்லாரும் உன்ன கிண்டல் பண்றாங்கன்னு நெனைக்காத. நான் உனக்கு சப்போர்ட்டா இருப்பேன்." அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் அப்படியே அப்படியே ரொம்ப இது பண்ண வருவான். உடனே ஹீரோயின் தள்ளி தள்ளி விடுவாங்க. கேட்கவே மாட்டா. "என்ன இப்ப மட்டும் ரொம்ப நடிக்கிற?" அப்படின்னு சொல்லிட்டே இருக்கும்போது, டக்குனு அவன தள்ளி விட்டு ஹீரோயின் விழ போம்போது, ஹீரோ வந்து புடிச்சிருவாரு. ஹீரோக்கே ஒரு மாதிரி இருக்கும். "இங்க என்ன நடக்குது?" அப்படின்னு சொல்லிட்டு எல்லார்ட்டயும் கேட்பாரு. "நீ யாரு? இவளோட புது பாய் ஃப்ரெண்டா?" அப்படின்னு சொல்லிட்டு அந்த வில்லி பொண்ணு கேட்கும். உடனே ஹீரோ அப்படியே பொறுமையா இருப்பாரு. எதுக்காக அந்த பொண்ணு இன்டர்வியூக்கு வரும்போது எல்லாரும் இப்படி பண்றீங்கன்னு கேட்கும்போது, "இது எங்க ஆஃபீஸு. நாங்க எப்படி இருக்கோம் அப்படித்தான் நாங்க பண்ணிட்டு இருக்கோம்."
இருக்க முடியும். இவளுக்கு ஏன் அப்ப ஹீரோயின பார்த்து கேட்பாங்க, "நீ காலேஜ் சேரும்போது அப்போ ஒரு பாய் ஃப்ரெண்ட் வச்சிருந்த. அவன கழட்டி விட்டுட்டு இப்ப இவன் கூட வந்துட்டு சேர்ந்துட்டியா?" அப்படின்னு கேட்கவும், அந்த பையன் இருக்கான்ல அவனும் வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு ஹீரோ கிட்ட தப்பு தப்பா பேசுவான். இவ வந்து அப்படி ஒருத்தர் ஃப்ரெண்டு கிடையாது, ஏகப்பட்ட ஃப்ரெண்ட் இதுக்கு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு. அப்பதான் ஹீரோக்கு வந்து ஒரு விஷயம் வந்து ஹீரோவும் ஹீரோயினும் ஒரே நேரத்துல யோசிச்சு பார்ப்பாங்க. இவங்க அதாவது 5 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த விஷயம் வந்து ஒரு செவுத்துல வந்து யார பத்தியோ தப்பு தப்பா அந்த போஸ்டர்லாம் இருக்கும். அதெல்லாம் பார்த்துட்டு இவ எப்படிப்பட்டவளா இருக்கா பாரேன் அப்படி இப்படின்னு சொல்லும்போது, ஹீரோவும் என்ன பண்ணுவாருன்னா வேக வேகமா வந்து அந்த போஸ்டர்லாம் கிழிச்சு போட்டுருவாரு. ஏதாவது கண்ணுல பார்க்குறது எல்லாத்தையும் நம்பிட்டு இருக்காதீங்க. உண்மை என்னன்னு உங்களுக்கு தெரியாம, ஒருத்தவங்கள பார்த்தா அவங்க இத செய்வாங்களா, செய்ய மாட்டாங்களான்றத நம்ம யோசிக்கணும் அப்படின்ற மாரி சொல்லி அத எல்லாத்தையும் கிழிச்சு போட்டுருப்பாரு. அத ஹீரோவும் யோசிப்பாரு, ஹீரோயினும் யோசிச்சுட்டே இருப்பாங்க. இப்ப வந்து இப்ப என்ன நடக்குது அப்படின்னா, இந்த பையன் இருக்காருல்ல, இப்ப ஹீரோயின் கிட்ட வம்பு பண்ணாரு. அவர் வந்துட்டு இப்ப நீ உனக்கு அந்த பாய் ஃப்ரெண்ட்லாம் விட்டுட்டு இவன பிடிக்கிறனால தான் என்ன தள்ளி விடுறியா? வேணும்னா ஆளுக்கு பாதியா டைம் வேணா ஒதுக்கிக்கலாமா? அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பேசவும் ஹீரோவுக்கு செம்ம கோவம் வரும். உடனே அவர் மூக்குலயே ஒரு பஞ்ச் விட்டுருவாரு. அவ்வளோதான் எல்லாரும் ஒரு மாரி ஆயிடுவாங்க. உடனே இது இப்பவும் திமிரு அடக்காம இன்னும் கொஞ்சம் பேசிட்டே இருக்கும். இது ஆஃபீஸு. நீ பாய் ஃப்ரெண்ட்லாம் கூட்டு வந்து ரவுடித்தனம் பண்றதுக்கு இடம் இல்ல அப்படின்ற மாரி பேசவும், ஹீரோ உடனே ஆளுங்கள கூப்பிடுவாரா, அவங்களோட ஆளுங்க எல்லாரும் இப்ப உள்ள வந்துருவாங்க. அவ்வளோதான் எல்லாரையும் அடிச்சு போட்டதுக்கு அப்புறமா தான் ஹீரோ வந்துட்டு இப்ப புதுசா அவர் தான் இந்த கம்பெனிய எடுத்துட்டு நடத்துறாரு. புதுசா இந்த கம்பெனிக்கு அவர் வந்து சிஇஓ அப்படின்னு சொல்லவும் பார்த்தீங்கன்னா, அந்த பொண்ணுலேருந்து அத்தன பொண்ணுமே பயந்துரும். பயந்துட்டு ஹீரோ கிட்ட மன்னிப்பு கேட்டு, "நாங்க இன்டர்வியூக்காக தான் வந்தோம். இவங்க தான் இப்படி பேசுனாங்க" அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் ஒதுங்கிரும். உடனே இது டோட்டலா மாறிடும். "சாரி, சாரி எனக்கு சுத்தமா தெரியாது. நீங்க தான் இந்த கம்பெனிக்கு புதுசா வந்து சிஇஓன்னு எனக்கு தெரியாது. ஆல்ரெடி நான் இங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். என்னோட இப்ப நடந்ததெல்லாம் விடுங்க. அதெல்லாம் வந்து அவ என் கூட முன்னாடி படிச்சவ. என்னோட ஜூனியர் பொண்ணு தான் அவ. ஸோ நான் அவ கூட வந்துட்டு சும்மா விளையாட்டுக்காக தான் அந்த மாரி பண்ணிட்டு இருந்தேன். இதெல்லாம் வந்து பசங்களுக்குள்ள ஒரு சாதாரண விஷயம் தானே. அதெல்லாம் பெருசா எடுத்துக்காதீங்க. அதெல்லாம் போகட்டும். இப்ப என்னோட பேர் வந்துட்டு" அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தன்னைத்தானே அறிமுகப்படுத்திக்கிட்டு, அப்படியே அந்த பேச்சவே மாத்த பார்ப்பாங்க. ஹீரோக்கு கை குடுக்கும்போது பார்த்தீங்கன்னா, ஹீரோ கையே திரும்ப குடுக்க மாட்டாரா? உடனே இதுக்கு புரிஞ்சிரும். அப்படியே அமைதியா நின்னுட்டு இருக்கும். இருக்கும் அப்படின்னா வந்துட்டு காலேஜ்ல அவங்க சேரும்போது, அவங்களுக்காக ஒரு பையன் வந்து அதாவது என்ன சொல்றது, அவங்கள புரொடெக்ட் பண்ணார்ல. அந்த மாரி இவனும் நம்மளுக்காக நிக்கிறானே, நம்ம பக்கம் நியாயம் இருக்குன்னு நிக்கிறானே அப்படின்ற மாரி ஹீரோயின் ஒரு பக்கம் யோசிச்சுட்டே நின்னுட்டு இருப்பாங்க. பாருங்க எல்லாரும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரையும் ஹீரோ அனுப்பி விட்டுருவாரு. அதுக்கப்புறம் ஹீரோயின் கிட்ட வருவாரு. வந்தவர் என்ன சொல்வாருன்னா, தேங்க்ஸ்ன்னு சொல்லி ஹீரோயின் சொல்வாங்களா, "நீ தேங்க்ஸ் சொல்றதெல்லாம் எனக்கு தேவையில்ல. இப்போ அக்ரீமெண்ட் படி நீ என்னோட ஒய்ஃபா இருக்க. உனக்கு இந்த மாரி ஏதாவது ஒரு கெட்ட பேர் வந்ததுன்னு வச்சுக்கோயேன், இன்னொரு தடவ சின்னதா கூட ஒரு கெட்ட பேர் வரக்கூடாது. அப்படி எதுவும் வந்ததுன்னா நம்ம அக்ரீமெண்ட்ட கேன்சல் பண்ணிட்டு நான் பாட்டுக்கு போயிட்டே இருப்பேன். ஞாபகம் வச்சுக்கோ." அதாவது என்னன்னா, இப்ப நம்ம 2 பேரும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்ன்னு இருக்கு. உன் கூட சேர்த்து வச்சு யாரும் பேசக்கூடாது. என் கூட சேர்த்து வச்சு அந்த மாதிரி ஹீரோ சொல்வாரு. உடனே ஹீரோயின் என்ன சொல்வாங்கன்னா, "என்னை நீ என்ன நினைச்சிட்டு இருக்க? அந்த மாரிலாம் நீ நினைக்கிற அளவுக்கு ஒண்ணும் நடக்க போறதில்ல." அப்படின்னு சொல்லவும், உடனே ஹீரோ என்ன சொல்வாருன்னா, "கரெக்ட் தான். நான் உனக்கு ஒரு சான்ஸ் கூட அந்த மாரி குடுக்க நான் தயாரா இல்லாதபோது, நீ இது சொல்றது சரிதான்." அப்படின்னோனே ஹீரோயின், "நான் வேலைய போய் பார்க்குறேன்." அப்படின்ற மாரி வந்துருவாங்க. ஏன்னா இன்டர்வியூ அட்டெண்ட் பண்றதுக்கு இப்ப உள்ள போணும்ல. இன்டர்வியூ அட்டெண்ட் பண்ணலாம் அவங்க பாட்டுக்கு உள்ள போம்போது பார்த்தீங்கன்னா, அங்கேயும் இந்த திமிரு பிடிச்ச வில்லி பொண்ணு இருக்குல்ல, அது உட்காந்துருக்கும். இன்னொரு லேடியும் அதுக்கு சப்போர்ட் பண்ற மாரி 2 பேரும் உட்காந்துருப்பாங்க. ஹீரோயின் இப்ப உள்ள வருவாங்களா, வந்தவுடனே பார்த்தீங்கன்னா, இன்டர்வியூக்கு வந்துட்டேன். பாட்டு பாடி காட்டு கேட்போம்." அப்படின்னு சொல்லவும், ஹீரோயின் அழகா ஒரு பாட்ட பாடுவாங்க. பாடுன உடனே இந்த வில்லி பொண்ணு என்ன பண்ணும்னா, ஹீரோயின் கிட்ட எந்திரிச்சு வரும். அவங்க மூஞ்ச இத புடிச்சு இந்த பக்கமும் அந்த பக்கம் திருப்பி விடும். திருப்பி விட்டோனே பார்த்தீங்கன்னா, ஹீரோயினுக்கு ஒரு மாதிரி இருக்கும். "இன்னும் நீ திருந்தவே இல்லல்ல?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. உடனே அந்த லேடி இருக்குல்ல, அது என்ன பண்ணும்னா, "இப்போ உனக்கு என்ன வேலை தெரியுமா? இன்னையிலிருந்து அவளுக்கான குரலா நீ மாறப்போற." அப்படின்ற மாரி சொல்லும். ஹீரோயினுக்கு இது சுத்தமா பிடிக்காது. "நான் பாடணும், என்னோட திறமைய வளர்த்துக்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த இன்டர்வியூக்கு வந்தேன். இன்னொருத்திக்கு வந்து பின்னாடி இருந்து பாடுற மாரி நான் வரல." அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வெளிய போலான்னு நெனைப்பாங்க. உடனே இந்த வில்லி பொண்ணு என்ன சொல்லும்னா, "இப்ப மட்டும் நீ வெளிய போனன்னு வச்சுக்கோயேன், இந்த டோர தாண்டி நீ வெளிய போனன்னா, 5 வருஷத்துக்கு முன்னாடி என்ன நடந்துச்சோ, அது எல்லாம் ஊரு எல்லாருக்கும் தெரியிற மாரி திரும்பவும் பண்ணிருவேன்." அப்படின்ற மாரி சொல்லவும், அப்படியே ஹீரோ நின்னுட்டே இருப்பாங்க. கோவமா வந்துரும். "நீ என்ன பேச்சு பேசிட்டு இருக்க? 5 வருஷத்துக்கு முன்னாடி நான் ஸ்கூல்ல நல்லா பாடும்போது, என்னோட அந்த மியூசிக்கல் அந்த இதெல்லாம் இருக்குல்ல, அது எல்லாத்தையும் நீ திருடிக்கிட்ட. நான் பண்ண வேலை எல்லாத்தையும் நீ பண்ண வேலையா மாத்திக்கிட்ட. அது மட்டும் இல்லாம, எனக்கே தெரியாம நீ நெறைய வேல பார்த்துருக்க." அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கோவப்படுவாங்க. "ஆமா நான் பார்த்தேன் தான்." அப்படின்ற மாரி இந்த பொண்ணு சொல்லிட்டே இருக்கும். "இதெல்லாம் பேசுறதுக்கு உனக்கு வெட்கமா இல்ல?" அப்படின்னு சொல்லிட்டு, "இந்த இடத்துல நீ இருக்கன்னு தெரிஞ்சா நான் வந்திருக்கவே மாட்டேன்னு." ஹீரோயின் சொல்லுவாங்க. "நீ ஸ்கூல்ல வந்து சேர்றப்பவே உன் முகத்த எனக்கு பிடிக்கவே இல்ல. நீ வர்றதுக்கு முன்னாடி எல்லாரும் என் பின்னாடி சுத்திட்டு இருந்தாங்க. நீ வந்ததுக்கப்புறம் எல்லாரும் உன் பின்னாடி தான் சுத்துறாங்க. அதனால இந்த முகத்த எப்படியாவது அசிங்கப்படுத்தணும்னு நெனச்சு தான் நான் பண்ண வேல தான்." அப்படின்ற மாரிலாம் அது இஷ்டத்துக்கு பேசிட்டே இருக்கும். இதுக்கப்புறம் இங்க நிக்கவே பிடிக்காம ஹீரோயின் கிளம்ப போவாங்களா, "இப்ப மட்டும் நீ இங்கேருந்து இந்த டோருக்கு வெளிய நீ போனேன்னு வச்சுக்கோயேன், நான் சொல்ற கண்டிஷனுக்கு ஒத்துக்க." ஸோ ஹாஸ்பிட்டல்ல உங்க அம்மா எவ்வளோ சீரியஸா இருக்காங்கன்னு உனக்கு தெரியும்ல. அந்த ஹாஸ்பிட்டலோட ரொம்ப பெரிய டாக்டரே என்னோட அங்கிளோட ஃப்ரெண்டு தான் அவரு. நான் சொன்னேன்னா அந்த ஆப்பரேஷன் கூட நடக்காம போயிடும். அத ஞாபகம் வச்சுக்கோன்னு சொல்லும்போது ஹீரோயின் அப்படியே ஸ்டாப் ஆயிடுவாங்க. அவ்வளோதான். இப்ப இது கண்டிஷன் என்ன போடுதுன்னா, எனக்கு பதிலா நீ பாடணும். அதுவும் திரைக்கு மறைவுலருந்து ஹீரோயின் பாடணும். இவங்க வெளிய நின்னு வாய் அசைப்பாங்கல்ல பேன் பேன் அந்த மாரி வாய மட்டும் இவங்க அசைக்கிறது. வேற வழியே இல்லாம ஹீரோயின் என்ன பண்ணுவாங்க, சைன் பண்ணிடுவாங்க. ஏன்னா ஹீரோ இருக்கார்ல, ஹீரோயின பத்தி விசாரிக்க சொல்லியிருப்பார்ல, அவங்க வந்து என்ன சொல்வாங்கன்னா, இந்த டைம்ல தான் அவங்க வந்து காலேஜ் விட்டு போயிருக்காங்க அப்படி இப்படின்னு சொல்லவும், அவருக்கு யோசிச்சு பார்ப்பாரு. கணக்குப்படி பார்த்தா, அந்த இன்சிடென்ட்க்கு அப்புறம் தான் அவ வந்து காலேஜ் விட்டு போயிட்டா. எங்க போனா, ஏது போனானே தெரியவே இல்ல அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு ரொம்பவே யோசனையா இருக்கும். இப்ப ஹீரோயின் சைன் பண்ணி குடுத்துருவாங்களா, இதுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். "நீ ஒத்துக்கிட்டது எனக்கு எவ்வளோ சந்தோஷமா இருக்கு. உன்ன வச்சே நான் ஒரு பெரிய ஸ்டாரா ஆகி காட்டுறேன் பாரு." அப்படின்ற மாரி சொல்லும். ஹீரோயின் என்ன சொல்வாங்கன்னா வந்துட்டு, "அது மட்டும் நடக்கவே நடக்காது. நீ என்னதான் இப்படிலாம் ட்ராமா போட்டுட்டே இருந்தாலும், திறமை உள்ளவங்க தான் வெளிய வர முடியும். நீ ஒரு நாள் அவமானப்பட தான் போற. அது நிச்சயமா
நிச்சயமா நடக்கும் அப்படின்ற மாதிரி ஹீரோயின் சொல்லிட்டே இருப்பாங்களா. கோவத்துல ஹீரோனை பிடிச்சி தள்ளி விட்டுரும். ஹீரோன்னு பார்த்தீங்கன்னா வேற வழி இல்லாம அவங்க அம்மாவோட ஆப்ரேஷனுக்காக அவங்க எல்லாத்தையுமே பொறுத்து போயிட்டு இருப்பாங்க. பாட்டு பாடுற ரூமுக்கு கூட்டு வந்துருவாங்க. வந்தவங்க பார்த்தீங்கன்னா ஹீரோயின் அந்த பக்கம் நிக்கணும். இவங்க நிப்பாங்க. இவங்க வாய அசைக்கும்போது ஹீரோயின் பாடணும். இது ரெடி ஆகுறதுக்குள்ளேயே ஹீரோயின் பாட ஆரம்பிச்சுருவாங்களா. என்ன நினைச்சிட்டு இருக்க நீ? இன்னும் நான் ரெடி ஆகவே இல்ல. மைக்க பிடிக்கிறதுக்குள்ள நீ பாட்டுக்கும் பாடுற. அப்புறம் எல்லாரும் என்ன நினைப்பாங்க? நான் பாட ஆரம்பிக்கும்போது பாடு அப்படின்ற மாரி சொல்லும். ஹீரோயின் அமைதியா நின்னுட்டு இருப்பாங்க. இது திடீர்னு ஆரம்பிச்ச உடனே ஹீரோயின் பாடியிருக்க மாட்டாங்க. நான் பாட ஆரம்பிச்சுட்டு இன்னும் நீ பாடாமயே இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கோவம் வரும். ஏன்னா லிப் மூவ்மெண்ட்க்கு கரெக்ட்டா வரணுன்றதுனால ஹீரோயின புடிச்சு திட்டிட்டே இருக்கும். உடனே 2 பேரும் சேர்ந்து ஹீரோயின திட்டவும் இவங்களுக்கு என்ன பண்ணே தெரியாது. உடனே இன்னொரு லேடி இருக்குல்ல, அது என்ன சொல்லும் அப்படின்னா வந்துட்டு, "நீ ஃபர்ஸ்ட்டு வந்து நீ பாடு. நீ என்ன பாடுற? எப்ப ஆரம்பிக்கிறன்றத கேட்டு இவ வந்துட்டு இந்த வில்லி பொண்ணு வந்து பாடுவான்னு" சொல்லவும், ஹீரோயினும் வந்து பாட ஆரம்பிச்சுருவாங்க. ஹீரோயின் கரெக்ட்டா பாட ஆரம்பிச்ச உடனே அந்த பக்கம் கிராஸ் பண்ணி தான் ஹீரோ போவாரா. இதே பாட்ட தான் அவங்க காலேஜ்ல பாடியிருப்பாங்க. ஹீரோவும் ஹீரோயினும் அங்க இருக்கும்போது. இந்த பாட்டு சத்தம் கேட்ட உடனே ஹீரோ வேக வேகமா அங்க உள்ள வரவும், ஹீரோயின போய் மறைஞ்சு நிக்க சொல்லிடுவாங்க. ஹீரோயின் பார்த்தீங்கன்னா, அந்த திரை இருக்கும் பிளாக் கலர்ல. அதுக்கு பின்னாடி போய் மறைஞ்சு நின்னுட்டு இருப்பாங்க. சத்தம் கேட்ட உடனே ஹீரோ அந்த ரூம்க்கு கதவு தொறந்து உள்ள வரும்போது, ஹீரோயின் வந்து அந்த திரைக்கு பின்னாடி தானே இருக்காங்க. ஹீரோ வரது அவங்களுக்கு தெரியுது. ஆனா அவங்க அங்க இருக்கிறது ஹீரோக்கு தெரியல. உள்ள வந்தவரு பார்த்தீங்கன்னா, இந்த வில்லி பொண்ணு தான் பாடிட்டு இருக்கா. உடனே அத பார்த்த உடனே ஹக் பண்ணிப்பாரு. அந்த பொண்ணுக்கு ஒண்ணும் புரியாது. அது பொண்ணு ஹீரோ என்ன சொல்வாருன்னா, "நீ தானா அது? நீ தானே அந்த காலேஜ்ல அந்த பாட்ட பாடுன பொண்ணு. இவ்வளோ நாளா எங்க போயிட்ட? நான் இவ்வளோ நாளா தனிமையா இருக்கேன்னா, அதுக்கு காரணமே நீ தான். நான் உன்ன எவ்வளோ மிஸ் பண்ண தெரியுமான்னு?" ஹீரோ பாட்டுக்கு பேசுவாரு. என்னடா இது புதுசா ஒரு அதிர்ஷ்டம் அடிக்குது அப்படின்னு சொல்லிட்டு, அந்த வில்லி பொண்ணுக்கும், இன்னொரு பொண்ணு இருக்குல்ல, அந்த 2 லேடிக்கும் வந்துட்டு செம்மையா குஷியா போயிடும். ஹீரோயின் வந்து நெனப்பாங்க, இவருக்கு ஏன் இப்படி புரியவே இல்ல? என்னன்னு நெனச்சு அந்த பொண்ண போய் ஹக் பண்ணிட்டு இருக்காரு. ஏன்னா ஹீரோயினுக்கு தெரியாது இவர் தான் அந்த ஆளு அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப ரொம்ப சந்தோஷத்துல என்ன பண்ணும், "ஆமா, ஆமா அந்த பொண்ணு நான் தான்" அப்படின்ற மாரி சொல்ல ஆரம்பிச்சுரும். உடனே ஹீரோ உடனே கைய பிடிச்சுப்பாரு. கைய பிடிச்சுட்டு பேசுவாரு. "நான் உன்ன 5 வருஷமா எவ்ளோ மெசேஜ் பண்ணேன். எவ்வளவோ இடத்துல உன்ன தேடி பார்த்தேன். எதுக்காக நீ என்ன தேடி வரவே இல்ல? என் மெசேஜுக்குலாம் ஏன் நீ ரிப்ளை பண்ணல?" அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு கேட்டுட்டே இருப்பாரு. காரணத்த சொல்லும். எந்த காரணத்தையுமே சொல்லாது. டக்குன்னு அதெல்லாம் விட்டுட்டு ஹீரோவ மறக்கடிக்கிறதுக்காக டக்குன்னு போய் ஹக் பண்ணிக்கும். எவ்வளோ நாளுக்கு அப்புறம் நீ தான் கிடைச்சிருக்க அப்படின்னோனே எனக்கு எவ்வளோ சந்தோஷமா இருக்கு. ஏன்னா இவரு பெரிய சேவா இருக்காரு. இவர கல்யாணம் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா வந்துட்டு ஸ்டார் ஆறது ரொம்ப ஈஸியாவே நடக்கிற வேண்டிய விஷயமாயிடும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவ ஹக் பண்ணிட்டு அப்படியே அவர் கேட்கிற கேள்விக்கெல்லாம் இதுகிட்ட பதில் கிடையாது. ஏன்னா இது அந்த ஆள் கிடையாது. அத சமாளிக்கிறதுக்காக ஹீரோ ஹக் பண்ணவும், ஹீரோவும் பார்த்தீங்கன்னா வந்துட்டு ரொம்ப சந்தோஷப்படுவாரு. அந்த 2 பேரும் பேசிட்டே இருப்பாங்களா. திரும்பவும் ஹீரோ தான் கேட்பாரு. "நான் எவ்ளோ மெசேஜ் பண்ணேன். 5 வருஷமா உன்ன தேடிட்டே இருந்தேன். எதுக்காக நீ எனக்கு ரிப்ளைவே பண்ணல? ஏன் அப்படி திடீர்னு காணா போயிட்ட?" அப்படி இப்படின்னு கேட்பாரா. உடனே இது என்ன சொல்லும்னா, உண்மை என்னன்றத இவர் கண்டுபிடிக்கிறதுக்குள்ள இவர நம்ம கல்யாணம் பண்ணி நம்ம எப்படியாவது ஒரு ஸ்டார் ஆக்கிடணும் அப்படின்னு சொல்லிட்டு இது நினைக்கும். அதுக்காக இப்ப இது என்ன பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டா, அது மைண்ட்ல யோசிச்சுட்டே இருக்கு. அதுக்குள்ள ஹீரோ என்ன சொல்லுவார்னா, "குடும்பத்தில எதுவும் பிரச்சனையா? உனக்கு எதுவும் ஹெல்ப் தேவைப்படுதா? என்னனாலும் சொல்லு. நான் உனக்காக எது வேணாலும் செய்ய தயாரா இருக்கேன்." அப்படின்ற மாரிலாம் ஹீரோ சொல்லிட்டே இருப்பாரு. இதான் சாக்குன்னு சொல்லிட்டு இது என்ன பண்ணும், "என் குடும்பம் வந்து ரொம்ப கஷ்டத்துல இருந்தது. அதுலலாம் மீறி நான் இவ்ளோ தூரத்துக்கு வந்திருக்கேன். நான் சீக்கிரம் எவ்ளோ சீக்கிரம் நான் ஒரு பெரிய ஸ்டார் ஆகுறேனோ, அதுதான் வந்து என் குடும்பத்துக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். அது மட்டும் இல்லாம இந்த கம்பெனில நான் ஒரு நல்ல பொசிஷனுக்கு வந்துட்டேன் அப்படின்னா வந்துட்டு, என் குடும்பத்தில உள்ளவங்க ரொம்ப சந்தோஷப்படுவாங்கன்னு" சொல்லவும், ஹீரோ "அவ்வளோதானே இந்த கம்பெனில ஒரு பெரிய பதவிய கேட்குது. ஓ! அவ்வளோதானே கண்டிப்பா அத நீ தான் இருப்ப." அப்படின்ற மாரிலாம் ஹீரோ சொல்லிடுவாரு. ரொம்ப சந்தோஷமா போயிடும். பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு ஹீரோவும் சரின்னு சொன்ன உடனே பார்த்தீங்கன்னா, அப்படியே இப்ப கொஞ்சம் கொஞ்சமா இப்படியே விட்டுறக்கூடாது. அப்படியே ரொம்ப நாளுக்கு அப்புறம் லவ் பண்ணவங்க திரும்ப கிடைக்கும்போது எப்படி எப்படி கிஸ் பண்றது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு, அப்படியே அந்த செட்யூஸ் பண்ற மாதிரி ஹீரோவ வந்துட்டு அப்படியே மயக்கம் அந்த மாரிலாம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிட்டு அப்படியே கிஸ் பண்ண போயிடும். ஹீரோ அப்படியே அமைதியா உட்காந்துட்டே இருப்பாரு. கரெக்ட்டா கிஸ் பண்ற இடத்துல ஹீரோயின் அந்த இடத்துல வருவாங்களா, டக்குனு ஹீரோக்கே ஒரு மாரி ஆயிடும். அவங்க பார்த்த உடனே ஹீரோயின் பாட்டுக்கு ஓடிருவாங்க. இப்ப ஹீரோ என்ன நினைச்சுப்பாரு, எந்திரிச்சு நின்னுப்பாரு. நின்னுட்டு நம்ம அப்புறம் பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு வந்துருவாரு. இப்ப அவருக்கு என்னன்னா, ஹீரோயின் கிட்ட சொல்லியிருந்தாரு, இதுக்கப்புறம் நீ யார் கூடயாவது பேசுற, பழகுறன்னு உனக்கு ஒரு பாய் ஃப்ரெண்டோ அந்த மாரிலாம் இருந்தா கான்ட்ராக்ட்ட வந்து இது பண்ற மாரி இருக்கும்னு சொல்லிட்டு, அச்சச்சோ! நம்ம சொல்லிட்டு நம்மளே இந்த மாரி போயிட்டோமே, என்ன நினைச்சாலோ தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு வேக வேகமா அவர் எந்திரிச்சு போயிடுவாரு. இதுக்கு இதெல்லாம் பார்த்தம்போது அந்த வில்லி பொண்ணு இருக்குல்ல, அதுக்கு செம்ம கோவம் வரும். இவள பார்த்த உடனே தானே இவர வந்து கிஸ் பண்றத விட விட்டுட்டு போறாரு. இது உண்மை என்னன்னு தெரியறதுக்குள்ள வந்துட்டு ஏன்னா அதுக்கே ஒரு டவுட் இருக்கும். ஹீரோயினா இருக்க கூட வாய்ப்பு இருக்கும். ஏன்னா ஹீரோயின் பேர தான் அதுக்கு எடுத்துச்சு. அதுக்கு நல்லா ஹீரோயின் அடையாளம் தெரியுது. ஆனா இவங்க 2 பேருக்கு தான் யாருன்றது அடையாளம் தெரியல. உண்மை தெரியறதுக்குள்ள நம்ம இந்த வேலைய முடிச்சிடணும். ஏன்னா இப்ப ஹீரோயின் பாடுற பாட்டுக்கு தானே இது வாயடிச்சிட்டு இருக்கு. அத வச்சு இது ஓரளவு கண்டுபிடிச்சிரும். இவள இந்த இடத்த விட்டு இந்த கம்பெனிய விட்டு துரத்துனா மட்டும் தான் நம்ம நினைச்சத அடைய முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இது ஒரு பக்கம் நின்னுட்டு இருக்கும். பார்த்தீங்கன்னா இப்ப வீட்டுக்கு வந்துருவாரு. ஹீரோயின் பார்த்தீங்கன்னா பாட்டுலாம் கேட்டுட்டு அவங்க பாட்டுக்கு ரிலாக்ஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. ஹீரோ உட்காந்து ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டே உட்காந்துட்டு இருப்பாரா. திடீர்னு என்ன பண்ணுவாரு, ஏதோ யோசிச்சிருவாரு. வந்துருவாரு இப்ப ஹீரோயின் ரூமுக்கு. வந்தோனே ஹீரோயின போட்டு மேல அவங்கள அப்படியே இது பண்ற மாரிலாம் இது பண்ணிட்டு இருப்பாரு. ஹீரோயின் இப்ப நீ என்ன பண்ண போற அப்படி இப்படின்னு கேட்கும்போது பார்த்தீங்கன்னா, கரெக்ட்டா கொஞ்ச நேரம் அவங்கள்ட்ட வம்ப வளர்த்துட்டு, அதுக்கப்புறம் அவர் என்ன சொல்வாருன்னா வந்துட்டு, "பாட்டிம்மா நம்ம 2 பேரையும் பார்க்கணும்னு சொல்லியிருக்காங்க வீடியோ கால்ல." அப்படின்னு ஆன் பண்ணிடுவாரு. ஃபோட்டோ ஆன் பண்ணிடுவாரு. ஆன் பண்ணோனே பார்த்தீங்கன்னா, சிரி அப்படின்னு சொல்லவும் ஹீரோயினும் பார்த்துட்டு, "ஓ! பாட்டிம்மா தான் இருக்காங்களான்னு" சொல்லிட்டு பார்த்தோம்னா அப்படியே சிரிச்சுருவாங்க. உடனே பாட்டிம்மாக்கும் 2 பேரும் சந்தோஷமா இருக்கீங்களா? சரி, சரி அப்படின்ற மாரி அவங்க கால கட் பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறம் சரி ஓகேன்னு சொல்லிட்டு ஹீரோ உட்காந்துருப்பாரு. அப்ப ஹீரோன்ட்ட கேட்பாரு, "என்ன இன்னைக்கு
இன்னைக்கு ஆஃபீஸ் எப்படி போகுது என்ன இது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருப்பாரு. அதுக்கு ஹீரோயின் என்ன சொல்லுவாங்கன்னா வந்துட்டு, கான்ட்ராக்ட் போட்டது நம்ம 2 பேருக்கும் ஒண்ணு தான். நான் தப்பு பண்ணாலும், நீங்க தப்பு பண்ணாலும் ஒண்ணு தான். அதனால நான் தப்பு பண்ணக்கூடாதுன்னு எதிர்பார்த்தீங்கன்னா, நீங்களும் அப்படிதான் இருக்கணும். அப்படின்ன உடனே ஹீரோ வந்துட்டு ஒரு மாதிரி அப்படியே ஆயிடும். இந்த மாதிரி நீங்க யாரு கூட வேணா பேசலாம், பழகலாம் அப்படிலாம் உங்களுக்கு தோணுச்சுன்னா, அந்த கான்ட்ராக்ட் பேப்பர நானே கிழிச்சு போட்டுருவேன். ஏன்னா ரூல்ஸ்லாம் 2 பேருக்கும் அது பொதுவானது தானே அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கேட்டுட்டு அவங்க பாட்டுக்கு எந்திரிப்பாங்க. உடனே இவரு திரும்ப ஹீரோயின புடிச்சு இழுக்கவும் அப்படியே மேல வந்து அப்படியே சாய்ச்சுப்பாங்க. அப்ப அவரு என்ன சொல்வாருன்னா, அந்த மாரிலாம் நான் பண்ண மாட்டேன். நான் எப்பவுமே பெண்கள தாயா மதிப்பேன் அப்படின்ற மாரிலாம் அவர் சொல்லிட்டே இருப்பாரு. சில வெளிய போன்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா, ஹீரோ பக்கம் உட்காந்துட்டே இருப்பாரா, போறியா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு உருட்டி உருட்டியா தான் அவர தள்ளி வெளிய அனுப்பி விட்டுருவாங்க. ஹீரோக்கு பார்த்தீங்கன்னா, வெளிய வந்து நின்னுட்டே இருப்பாங்க. அவருக்கு என்ன தோணும் அப்படின்னா வந்துட்டு, இவ கூட இருக்கும்போது மனசு ஒரு ரிலாக்ஸா இருக்கு. அந்த மாரி ஒரு ஃபீலிங் இருக்கு அப்படின்ற மாரி நெனைப்பாரு. அது ஏன்னு புரியல. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவும் பார்த்தீங்கன்னா, அவர் ரூமுக்கு போய் தூங்க ஆரம்பிச்சுருவாரு. நல்லா ஆயிடும் 2 பேருமே இப்ப ஆஃபீஸ்க்கு வந்துருவாங்க. ஹீரோ வந்துட்டு ஆஃபீஸ்க்கு வரும்போதுக்கு முன்னாடியே இந்த வில்லி பொண்ணுலாம் வந்திருக்குமா, ஹீரோயினும் வந்து உட்காந்துட்டு இருப்பாங்க. அப்ப அந்த வில்லி பொண்ணுகிட்ட ஒரு மெசேஜ் வந்துரும். நீ வந்துட்டு உனக்கு குரல் குடுக்குறவ ஹீரோயின் தான் அப்படின்ற மாரி வெளிய யாருக்குமே தெரிஞ்சிடக்கூடாது. கடுகளவு விஷயம் வெளிய தெரிஞ்சா கூட ஆபத்து நமக்கு தான் அப்படின்ற மாரி சொல்லவும், அத நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ற மாரி இவங்க பேசிட்டே வருவாங்க. அதே மாரி ஹீரோயின் கிட்ட இவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, நீ தான் எனக்கு வாய்ஸ் குடுக்குறன்ற விஷயம் வெளிய தெரிஞ்சது அவ்வளோதான். நீ எனக்கான பின்னாடி வேலை பார்க்குற ஒருத்தி தான் அப்படின்ற மாரி ஏதோ பேசிட்டு இருப்பாங்க. அந்த டைம் கரெக்ட்டா ஹீரோ அங்க வந்துருவாரு. வந்தவுடனே பார்த்தீங்கன்னா, என்ன சொன்ன? அப்படின்ற மாரி ஹீரோ கேட்பாரு. இல்ல, இல்ல. இவ எங்க நீ என்ன இங்க பண்ணிட்டு இருக்க? அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின பார்த்து கேட்கவும், உடனே இந்த வில்லி பொண்ணு என்ன சொல்லும்னா, அவ நேத்து இன்டர்வியூக்கு வந்தால்ல, அவ வந்து கொஞ்சம் நல்லா பாடுறா. அவ வந்து கொஞ்சம் எனக்கு ட்ரிப்ஸ் எல்லாம் சொல்லிக் குடுக்குறதுக்காக கேட்டா. சரி ஓகே. அத நீ சொல்லிக் குடு அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லியிருக்கேன்ன உடனே ஹீரோ வந்துட்டு இப்ப யோசிச்சுட்டே நின்னுட்டு இருப்பாரு. அவருக்கு இன்னும் இப்ப ஹீரோயின்ட்ட பார்த்து கேட்பாரு. ஆமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் இப்ப தலையாட்டிருவாங்க. நேரத்துல பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு இது என்ன பண்ணும்னா, ஹீரோவ வந்து டைவர்ட் பண்றதுக்காக நான் உங்களுக்காக இன்னைக்கு வந்து ஸ்பெஷலா ஒரு ரெசிபி பண்ணி கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு குடுக்கும். ஹீரோயின் வந்து டக்குன்னு பார்த்துட்டு, நீங்க 2 பேரும் பேசுங்க. உங்கள நான் தொல்ல பண்ண விருப்பப்படலன்னு சொல்லிட்டு அவங்க பாட்டுக்கு வெளிய போவாங்க. ஹீரோவா அவங்க போற வரைக்கும் கடைசி வரைக்கும் பார்த்துட்டே இருப்பாரு. உடனே என்ன சொல்வாருன்னா, இல்ல நான் காலையிலேயே சாப்பிட்டேன். நீ சாப்பிடு அப்படின்னு சொல்லுவாரு. உடனே இப்ப இந்த பொண்ணு என்ன சொல்லும்னா வந்துட்டு ஹீரோ கிட்ட கேட்கும். நீ வந்துட்டு இப்ப நான் உன்கிட்ட ஒரு கொஸ்டின் கேட்கணும்னு சொல்லும். என்னன்னு ஹீரோ கேட்கும்போது, நம்ம ஆரம்பத்துல அப்ப பழகும்போது என்ன லவ் பண்றேன்னு சொன்னீங்க. இப்பவும் வந்துட்டு நான் உங்கள இத்தன வருஷத்துக்கு அப்புறம் நம்ம 2 பேரும் மீட் பண்ணிக்கிட்டோம். இப்ப நம்மளோட ரிலேஷன்ஷிப் வந்து எந்த லெவல்ல இருக்கு அப்படின்றத நான் தெரிஞ்சுக்கணும். இப்ப நான் உங்களுக்கு யாரு அப்படின்ற மாரி இது கேட்கும். விவரமா கேள்வி கேட்கும். உடனே ஹீரோ வந்து என்ன சொல்வாருன்னா, நீ என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் லிஸ்ட்ல வந்து ஃபர்ஸ்ட்ல இருக்க அப்படின்ற மாரி சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு அங்கருந்து போயிடுவாரு. ஏன் அப்படின்னா, என்ன ஏன் வந்து இப்படி கூப்பிடுறீங்க? என்னோட பேர சொல்லி கூப்பிடுறீங்க. லவ்வர்லாம் வந்து செல்லமா தானே கூப்பிடுவாங்க. ஏன் என்ன செல்லமா எதுவும் கூப்பிட மாட்றீங்க அப்படின்னு கேட்கும்போது, இது ஆஃபீஸ். இங்க வந்து நீங்க வந்து ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்ட்ல எனக்கு பர்சனலா பெஸ்ட் ஃப்ரெண்டா இருப்பீங்க. ஆஃபீஸ்ல ஆஃபீஸ் வேலைய பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அங்கருந்து போயிடுவாரு. ஹீரோ போறவரு பார்த்தீங்கன்னா, இத கைய புடிச்சு நிப்பாட்டி அப்படியே திரும்பவும் ஹீரோக்கு கிஸ் பண்ண போயிட்டு அப்படியே போயிட்டே இருக்கும்போது ஹீரோ என்ன சொல்வாருன்னா வந்துட்டு, வேலை நேரத்துல வேலைய பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு போயிடுவாரு. உடனே இதுக்கு ஒரு மாதிரி ஆயிடும். அவசரப்பட்டுட்டோமோ! இதெல்லாம் வந்து கரெக்ட்டா நேரம் பார்த்து தான் செய்யணும் அப்படின்ற மாரி நெனச்சுக்கும். ஹீரோ அங்கருந்து இப்ப கெளம்பிருவாரு. பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு, இப்ப இவங்க எல்லாரும் இருக்காங்களா, இன்டர்வியூல இன்னும் 2, 3 பொண்ணுங்க வேற செலக்ட் ஆயிருப்பாங்க. ஆனா எல்லாருமே அந்த வில்லி பொண்ணுக்கு தான் சப்போர்ட் பண்ணி ஆகணும். அப்படித்தானே சூழ்நிலை. உடனே ஹீரோயின் வந்துட்டு அவங்க வேலைய பார்க்கலான்னு சொல்லிட்டு போம்போது, இப்ப இந்த வில்லி பொண்ணு என்ன பண்ணும்னா, அதோட செயின கழட்டி ஹீரோயின் பேக்ல போட சொல்லிடும். அவங்களும் போய் பேக்ல போட்டுருவாங்க. போட்டதுக்கப்புறம் கொஞ்ச நேரத்துல ஹீரோயின்ட்ட வந்து இப்ப எல்லாரும் என்ன சொல்வாங்கன்னா, சரி போய் அடுத்தது நீ பாடுறதுக்கான வேலைய பாருன்னு சொல்லவும், ஹீரோயின் அத பிராக்டிஸ் பண்ணலான்னு போகும்போது, என் செயின காணோன்ற மாரி அவங்க சொல்றதுக்கு முன்னாடி அவங்க ஃப்ரெண்ட் என்ன சொல்வாங்கன்னா, என்ன டெய்லி ஒரு செயின் போட்டு வருவ, காஸ்ட்லியான செயின் இன்னைக்கு அத காணோம், வீட்ல வச்சுட்டு வந்துட்டியான்னு கேட்கும்போது, இல்லையே நான் போட்டுட்டு தானே வந்தேன்னு சொல்லிட்டு அந்த வில்லி பொண்ணு சொல்லும். ஹீரோயின் இப்ப தான் திரும்பியே பார்ப்பாங்க. அப்ப எங்க போச்சு? இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கூட இங்க தானே இருந்தது. அப்படி இப்படின்னு சொல்லவும் பார்த்தீங்கன்னா, அப்ப எங்க போயிருக்கும்னு சொல்லிட்டு எல்லாரும் பேசிட்டே இருப்பாங்க. அப்படின்னா வந்துட்டு ஹீரோக்கு வந்து ஹீரோயின் தான் அந்த பொண்ணு அப்படின்றது தெரிஞ்சிருச்சுன்னா வந்து நிச்சயமா அவன் நம்மள கழட்டி விட்டுருவான். அதனால இவள வந்து ஒரு கெட்ட பேர் எடுக்க வச்சு அனுப்பணும். ஏன்னா கம்பெனி ரூல்ஸ் படி இங்க திருடுறது அது இதுன்னு எதுவுமே பண்ணக்கூடாது. அப்படின்றதுக்காக ஹீரோயின் மேல அந்த பேர போடணும் அப்படின்னு சொல்லிட்டு இது பிளான் பண்ணிட்டு இருக்கு. ஹீரோயினுக்கு அது தெரியல. அவங்க கூப்பிட்டு கேட்பாங்க. ஹீரோயின் கேட்கும்போது, உன் மேல தான் எனக்கு சந்தேகமா இருக்குன்னு சொல்லவும், ஹீரோயின் இந்த மாதிரி வந்து பேசுறவள வச்சுக்காத. நீ சொல்றதெல்லாம் கேட்கிறேன் அப்படின்றதுக்காக இஷ்டத்துக்கும் பண்ணாத அப்படின்ற மாரி ஹீரோயின் கோவப்படுவாங்க. இன்னொரு பக்கம் ஹீரோ இருக்கார்ல, ஹீரோயினோட ரூமுக்கு போய் பார்ப்பாரு. அங்க ஒரு அக்ரீமெண்ட் பேப்பர் இருக்கும். அதுல வந்துட்டு ஹீரோயினும் இந்த பொண்ணும் இவங்களுக்கு வாய்ஸ் குடுக்கறத பத்தி ஃபர்ஸ்ட் லைன்ல வந்துட்டு சாதாரணமா ஷார்ட்டா எழுதி வச்சிருப்பாங்க. அப்ப ஹீரோ அத படிக்கணும்னு நெனைப்பாரு. அதுக்குள்ள அவர் யாரோ கூப்பிடவும் அவர் அத அப்படியே வச்சுட்டு போவாரு. அதுல அவர் என்ன படிச்சிருப்பாருன்னா, இவங்க வந்து இவங்களுக்காக இவங்க 2 பேருக்குள்ள ஒரு அக்ரீமெண்ட் இருக்குன்னு. அப்ப ஹீரோ என்ன யோசிப்பாருன்னா, இவங்க 2 பேருக்குள்ள என்ன அக்ரீமெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு யோசிப்பாரு. அது என்னான்னு கூட இன்னும் அவருக்கு தெரியாம இருக்கும். இப்ப வந்து ஹீரோ கிட்ட வந்து அங்க ஒரு பிரச்சனை நடந்துட்டு இருக்குன்னு சொல்லவும், ஹீரோ வேகமா வெளிய வந்து பார்ப்பாரு. அங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அதுக்குள்ள இந்த வில்லி பொண்ணு வந்து ஆளுங்களெல்லாம் கூப்பிட்டு ஹீரோயின வந்துட்டு கையெல்லாம் புடிச்சு வச்சு நிப்பாட்டி வச்சிருப்பாங்க. ஹீரோயினுக்கா மனசு கஷ்டமா இருக்கு. நான் அத பண்ணலன்னு சொல்றேன் அப்படின்னு சொல்லும்போது யாருமே நம்ப மாட்டாங்க. இவ வந்து கம்பெனி ரூல்ஸ மீறி இந்த மாரி நடந்துட்டு இருக்கா. இவள வந்து கம்பெனிய விட்டு வெளிய தொரத்துங்க அப்படின்ற மாரி சொல்லவும், கரெக்ட்டா அங்க ஹீரோ வந்துருவாரு. எங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கேட்பாரு. இவ வந்து இப்படி ஒரு வேலைய பண்ணிட்டா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும், அவங்க அப்படி பண்ணிட்டாங்களா? புதுசா இன்டர்வியூக்கு வந்தவங்க அதுக்குள்ள வந்துட்டு இந்த மாரிலாம் ஏதாவது தப்பு பண்ணுவாங்களா? அந்த பொண்ண பார்த்தா அந்த மாரி அவங்களுக்கு தெரியுதுன்னு சொல்லிட்டு ஹீரோ திரும்பவும் கேட்பாரு. ஹீரோயினுக்கு இப்ப திரும்ப திரும்ப எப்படி இருக்குன்னா, நமக்காக இவன் ஸ்டாண்ட் பண்றது அவங்களுக்கு ஒரு சந்தோஷமாவே இருந்துட்டே இருக்கும். அதே நேரத்துல இப்ப அந்த பொண்ணு வில்லி பொண்ணு என்ன சொல்லும்னா, இன்னைக்கு என்னோட நெக்லஸ் என்னோட செயின திருடிட்டா, நாளைக்கு இங்க உள்ள ஒவ்வொருத்தவங்களதையும் ஒவ்வொன்னு திருடிட்டே இப்படிலாம் இருந்தா அப்படின்னா வந்து, அது கம்பெனிக்கு நல்ல பேரா இருக்குமா? அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், உடனே ஹீரோ வந்து என்ன சொல்வாருன்னா, உன் மேல தப்பு இல்லன்னா, அத நீ ப்ரூவ் பண்ணலாமேன்னு சொல்லும்போது, ஹீரோயின் என்ன பண்ணுவாங்க, அவங்க ட்ரெஸ்ல பாக்கெட் இருக்குல்ல, அந்த பாக்கெட்
பாக்கெட் எடுத்து காட்டுவாங்க. அது 2த்தையும் எடுத்து வடிவேல் காட்டுற மாரி காட்டுவாங்க. அதில ஒண்ணும் இருக்காது. உடனே ஹீரோவும் பார்த்துட்டே இருப்பாரு. இப்ப நேரா போனவங்க அவங்களோட ஹேண்ட் பேக் இருக்குல்ல, அத எடுத்து தலைகீழ கொட்டுவாங்க. இருக்கிற எல்லாமே வந்து விழுந்துரும். அதில இவங்களோட செயின் வந்து விழும்போது ஹீரோக்கே ஒரு மாதிரி ஆயிடும். ஹீரோயின் இப்ப முழின்னு முழிப்பாங்க. ஆனா ஹீரோக்கு ஹீரோயின் மேல நம்பிக்கை இருக்கு. இருந்தாலும் என்ன செய்றதுன்னு தெரியாது. "பாத்தீங்களா, பாத்தீங்களா நான் அப்பவே சொன்னேன் பாத்தீங்களா? இவ தான் இந்த மாரிலாம் பண்ணியிருப்பா" அப்படின்னு சொல்லிட்டு ட்ராமா போடும். ஹீரோக்கு இப்ப என்ன பண்றதுன்னு தெரியாது. டக்குனு அவர் என்ன சொல்வார்னா, "கம்பெனி ரூல்ஸ மீறி இந்த மாரி நடந்துக்கிட்டதுனால, இவ இனிமே இங்க வந்துட்டு வேல பார்க்கக்கூடாது. அட்லீஸ்ட் 2 மாசமாவது இவ வந்து இந்த வேலையிலேருந்து அவ இருக்கக்கூடாது. அவள இந்த வேலைய விட்டு தூக்குங்க." அப்படின்ற மாரி சொல்லிட்டு ஹீரோவும் போயிடுவாரு. ஹீரோனுக்கு மனசே ரொம்ப கஷ்டமா போயிடும். செய்யாத தப்புக்கு இப்படி தண்டனையா அப்படின்னு சொல்லிட்டு வந்துருவாங்க. நாங்க வந்து வெளிய வந்தோனே பார்த்தோன்னா, இதுங்களுக்கெல்லாம் பெரிய நிம்மதியா போரும். நம்ம நெனச்சது நடந்துருச்சுல்ல அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் சந்தோஷப்பட்டுட்டு இருப்பாங்க. வெளிய வந்த ஹீரோயின் பார்த்தீங்கன்னா, மனசு உடைஞ்சு போயிருப்பாங்க. செய்யாத தப்புக்கு இந்த மாரி நம்ம மேல பழி போட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு வருத்தத்தில ட்ரிங்க்ஸ் பண்ண போறாங்களாம். அந்த மாரி பண்ணிட்டு இவங்க ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு இப்படி ரோட்ல சுத்திட்டு இருப்பாங்க. அப்ப அங்க வர பசங்கலாம் வந்து என்ன கேட்பாங்க, "இவ்ளோ அழகான பொண்ணா இருக்கீங்க. தனியா போறீங்களே துணைக்கு வரட்டுமான்ற" மாரி கேட்பாங்க. நானும் வரேன் 2, 3 பேர் வேற சேர்ந்துப்பாங்க. ஹீரோயினா கைய விடுங்கடா, கைய விடுங்கடான்னு சொல்லிட்டே இருப்பாங்க. "நீ ஏம்மா இந்த மாரி பண்ணன்னு?" கேட்டா, அப்புறம் அவங்கள்ட்டயும் சகஜமா பேசிட்டே இருப்பாங்க. கொஞ்ச நேரத்தில அவனுங்கலாம் வந்து ஹீரோயின் கிட்ட தப்பா நடக்க முயற்சி பண்ணுவாங்க. ஹீரோயின் எவ்வளோ போராடிட்டு இருப்பாங்க. அந்த நேரம் கரெக்ட்டா ஹீரோ அங்க வந்துருவாரு. ஏன்னா அவருக்கே மனசு உறுத்திட்டு தானே இருக்கு. இன்னும் ஹீரோயின பார்க்கறதுக்காக வரும்போது பார்த்தீங்கன்னா, அவங்கள மிரட்டி அனுப்பவும் அவனுங்களும் ஓடிருவாங்க. உடனே ஹீரோயின வந்து தூக்கிட்டு வரும்போது, கீழ இறக்கி விடுன்னு கதறி கதறி இறங்கிருவாங்க. அப்படியே வந்து திட்டி திட்டி பேசிப்பாங்க. இந்த மாதிரி நான் பண்ணலன்றது உனக்கு தெரியும்ல. அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இஷ்டத்துக்கு பேசிட்டே இருக்கும்போது, அதெல்லாம் சரிதான். இப்ப நீ எங்க போயிட்டு இருக்கன்னு கேட்கும்போது, நான் எங்கேயோ போறேன். உனக்கு என்ன? அப்படின்ற மாரி சொல்லிட்டே இருப்பாங்க. அப்படிலாம் விட முடியாது. நீ கான்ட்ராக்ட்ல என்னோட ஒய்ஃபா இருக்க அப்படின்ற மாரி ஹீரோ சொல்வாரு. உடனே திரும்ப தூக்கிப்பாரு. திரும்ப இறக்கி விடுவாரு. இப்படியே பண்ணிட்டே இருப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு வாமிட் வேற வருதுன்னுவாங்க. சரின்னு சொல்லிட்டு 2 பேரும் பேசிட்டே வருவாங்க. தூக்கிட்டு நடந்துட்டே இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, அவ பொய் சொல்றா. அவ பொய் சொல்லி இந்த மாரி ட்ராமா பண்றா. நான் பொய் சொல்லல அப்படின்னு சொல்லிட்டு பெனாத்திட்டே வருவாங்க. அப்ப ஹீரோ பேசிட்டே இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, இறக்கி விடு அப்படின்னு இறக்கி விட்டோம்னா திரும்ப வாமிட் வரும். அதோட வாமிட் எடுக்க போறவங்க பார்த்தீங்கன்னா வந்து திடீர்னு ஹீரோவ பார்ப்பாங்களா, பார்த்தோன்னே அவர் அப்படியே தொட்டு பார்ப்பாங்க. இந்த ஸ்கின் ரொம்ப நல்லா இருக்கே! நீ ரொம்ப அழகா இருக்க. உன் ஸ்கின் எல்லாம் ரொம்ப சாஃப்ட்டா இருக்குன்னு நெனச்சவங்க பார்த்தீங்கன்னா, ஹீரோவ வந்துட்டு அப்படியே கிஸ் பண்ணி விட்டுருவாங்க. பார்த்தீங்கன்னா, ஏன்னா ஹீரோவுக்கு இவங்கள தான் ஏதோ கொஞ்சம் கொஞ்சம் புடிச்சுக்கிட்டே இருக்கு. அவங்க கூட இருக்கும்போது அவரும் ரிலாக்ஸா ஃபீல் பண்றாரு அப்படின்றதுனால, ஒரு வழியா இவங்க போடுற ஆட்டத்தெல்லாம் மீறி அவங்கள வீட்டுக்கு கொண்டு வந்து படுக்க வச்சுருவாரு. போலான்னு அவர் போம்போது பார்த்தீங்கன்னா, அவர புடிச்சு இழுத்து கட்டில் மேலயே தூக்கி போட்டுர்றாங்க. கட்டில் மேல படுத்திருக்கும்போது, இஷ்டத்துக்கு அவர் மேல கால தூக்கி போடுறது, கை தூக்கி போடுறது, படுத்து கிடப்பாங்க. அவரும் ஒரு வழி இல்லாம அட்ஜஸ்ட் பண்ணி தூங்கிருவாரு. காலையில விடிஞ்சோனே ஹீரோ நல்லா அசந்து தூங்கிட்டு இருப்பாரு. ஹீரோயின் முழிச்சு பார்த்தாங்கன்னா, இப்படி கிடப்பாங்களா? பார்த்தோனே அவங்களுக்கு ஒரு மாதிரி இருக்கும். அச்சச்சோ! இது என்னடா இது வம்பா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, இவன் முழிக்கிறதுக்குள்ள மெதுவா எந்திரிச்சு நம்ம வெளிய போயிடணும்னு சொல்லிட்டு முழிப்பாங்க. முழிச்சிருவாரு. என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, ஒண்ணும் நடக்கலையே நேத்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ட்ரிங்க் பண்ணிட்டேன் அப்படி இப்படின்னு சொல்லும்போது, சின்ன விஷயம்லாம் இல்ல பெரிய பெரிய விஷயமா நெறையவே நடந்தது அப்படின்ற மாரி கிண்டல் பண்ணுவாரா. ஹீரோ நிக்காம ஓடிருவாங்க அவங்க பாட்டுக்கும். ஓடுன உடனே பார்த்தீங்கன்னா, இப்ப இந்த வில்லி பொண்ணு இருக்குல்ல, அது ஹீரோயினுக்கு கால் பண்ணும். கால் பண்ணி இப்ப என்ன சொல்லும்னா வந்துட்டு, "அக்ரீமெண்ட்ட மறந்துட்டியா? என்ன அக்ரீமெண்ட் போட்டு நீ பாட்டுக்கு வராம இருக்கன்னு?" கேட்கும். இதானே பிளான் பண்ணி தொரத்துச்சு. ஆனா இப்ப என்ன நெனைக்குதுன்னா, ஹீரோ முன்னாடி நீ வரக்கூடாது. ஹீரோ இல்லாத டைம்ல எனக்காக வந்து நீ பாடி குடுத்துட்டு போகணும் அப்படின்ற மாரி சொல்லி வைக்கும். அத வந்து பேப்பர்லாம் தூக்கி வீசி, உங்க அம்மா ஹாஸ்பிட்டல்ல இருக்காங்கல்ல, அவங்களுக்கு இது பண்ணிடுவேன். அது மாரிலாம் ஹீரோயின பயங்கரமா மிரட்டிட்டு இருக்கும். ஹீரோன்னு வேற வழியே இல்லாம அவங்க அம்மாக்காக எல்லாத்தையும் பொறுத்து பொறுத்து போயிட்டே இருப்பாங்க. இன்னொரு லேடி இருக்காங்கல்ல, அவங்க ஹீரோயின்ட்ட என்ன சொல்லுவாங்கன்னா, "நீ போய் அந்த இதுக்கு பக்கத்துல நின்னுட்டு, அந்த குட்டி இது இருக்குல்ல மைக்ரோஃபோன் அதெல்லாம் வச்சு நீ பாட்டு பாடிட்டு இரு. அவளுக்காக நீ பாடு" அப்படின்ற மாரி சொல்லவும், ஹீரோயினும் சரின்னு சொல்லிட்டு அங்க போவாங்க. இன்னொரு பக்கம் ஹீரோ இருக்கார்ல, அவர் என்ன நெனைப்பாரு அப்படின்னா வந்து, பொண்ணு வந்துட்டு நான் 5 வருஷத்துக்கு முன்னாடி நான் தேடின பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னா, அவ பாடுன பாட்ட நான் கேட்டேனே தவிர்த்து, நேரடியா பாடி நான் பார்க்கவும் இல்ல, அந்த மாரி கேட்கவும் இல்ல. வாய்ஸ் கேட்டு தானே உள்ள போனாரு இவரு. அதனால இவ மேல எனக்கு சந்தேகமாவே இருக்கு. அவகிட்ட எனக்கு ஏதோ அவ அவ கூட இருக்கும்போது எந்த ஒரு இதுவுமே எனக்கு தோணல. அந்த வில்லி பொண்ணுகிட்ட. ஏன்னு எனக்கு தெரியல. அத மொத கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அசிஸ்டன்ட்ட சொல்வாரு. அது மட்டும் இல்லாம இவங்களுக்கும் ஹீரோயினுக்கும் நடுவுல ஏதோ அக்ரீமெண்ட் போட்டிருக்காங்க. அத பத்தி இன்னும் சரியா எனக்கு புரியல. அது எல்லாத்தையும் நான் கவனிக்கணும் அப்படின்றதுக்காக தான் வந்து இன்னைக்கு வந்து நான் ஆஃபீஸ் லீவுன்னு சொல்லிட்டேன். நான் ஆஃபீஸ்க்கு வந்த மாதிரி நீ அங்க காட்டிக்காத. திடீர்னு போயிட்டு பார்ப்போம். அங்க என்ன நடக்குதுன்றது உண்மை தெரியணும். ஏன் அப்படின்னா அவளுக்கு உண்மையிலேயே திறமை இருக்கா? இல்ல என்ன நடக்குது அப்படின்றத பார்க்கணும்னு சொல்லிட்டு ஹீரோ ஒரு பக்கம் வந்துட்டு இருப்பாரு. இன்னொரு பக்கம் ஹீரோ இங்க தான் வரான்றது இப்ப யாருக்குமே தெரியாது. ஹீரோயின் உட்பட. இப்ப இங்க எல்லாரும் என்ன பண்ணுவாங்கன்னா, ஹீரோயின போய் பாட சொல்லுவாங்க. இப்பதான் ஹீரோ இல்லல்ல. அதனால வந்து அதே இடத்துல நிக்க வச்சுட்டு, இங்க கொஞ்சம் கொஞ்சமான மரவெல்லாம் இல்ல. அதாவது ஒரு ஸ்க்ரீன போட்டு அதுக்கு பின்னாடி அவங்க கர்டன்ஸ்க்கு பின்னாடி நிக்கிற மாரிலாம் இல்ல. முன்னாடியே வந்து ஹீரோயின பாட சொல்லிட்டு, இவங்க டப்பிங் குடுக்குற மாரி அங்கேயே இப்போ ஓப்பனாவே பிராக்டிஸ் பண்ணலாம், ரிஹர்சல் பண்ணலாம். ஏன்னா ஹீரோ தான் இல்லையா அப்படின்னு சொல்லவும், இப்ப இந்த லேடி என்ன சொல்லும், பாடு அப்படின்னு சொல்லவும், ஹீரோயின் வந்து பாட ஆரம்பிப்பாங்க. பாட ஆரம்பிக்கும்போது பார்த்தீங்கன்னா, அவங்க டப்பிங்க்காக வாய் அசைக்கும்போது பார்த்தீங்கன்னா, கரெக்ட்டா கதவ தொறந்துட்டு ஹீரோ வந்துருவாரு. அவ்வளோதான் இப்ப எல்லாரும் நிக்கிறத பார்த்துருவாரு. "நீ என்ன இங்க பண்ணிட்டு இருக்க? உன்ன தான் ஆஃபீஸ்க்கு இனிமே வரக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேனே. அதாவது ஆஃபீஸ்ல தப்பு பண்ணிட்ட அப்படின்னு சொல்லிட்டு தானே ஆஃபீஸ விட்டு உன்ன அனுப்பணும். இப்ப நீங்க என்ன பண்ணிட்டு இருக்க?" அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின பார்த்து கேட்பாரு. அப்படியே இந்த பொண்ணுக்கா ஒரு மாதிரி ஆயிடும். டக்குனு அது என்ன சொல்லும்னா, அது இல்லாம அவ பாடுற பாட்ட நீ என்ன பண்ணிட்டு இருக்கன்னு கேட்கும்போது, இல்ல அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. அவளுக்கு நெறைய அந்த இது குவாலிஃபிகேஷன் அதெல்லாம் இருக்கு. அதாவது நெறைய விஷயங்கள் அந்த ட்ரிக்ஸ் எல்லாம் தெரியுது அவளுக்கு. அது எனக்கு அவ சொல்லிக் குடுத்தா. அதனால தான் மத்தபடி வேற ஒண்ணும் கிடையாது. நான் தான் அந்த ஹெல்ப் கேட்டேன் அப்படின்ற மாரிலாம் இது சமாளிக்கும். அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கேட்கவும் பார்த்தீங்கன்னா, ஆமா அப்படின்ற மாரி இந்த பொண்ணு சொல்லும். ஏதோ சரியில்லையே அப்படின்ற மாரி ஹீரோ யோசிச்சுட்டே இருப்பாரு. உடனே டக்குன்னு இந்த பொண்ணு என்ன பண்ணும்னா, உண்மையாவே அதான் நடந்தது. ஏன் என்ன நம்பவே மாட்றீங்க? இப்ப நான் நம்பணும் அப்படின்னா வந்துட்டு என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொண்ணு கேட்கவும், நீ இப்ப நேரடியா
எனக்குன்னு பாட்ட பாடி காட்டு. இதே பாட்ட இப்ப நீ நேரடியா எனக்கு பாடணும். அத நான் கேட்கணும். அப்ப நான் நம்புறேன் அப்படின்ற மாரி ஹீரோ சொல்லிடுவாரு. இதுக்கு கை கால்லாம் ஒரு மாரி படபடன்னு வந்துரும். உடனே என்ன பண்ணுவாங்க, நீங்க 2 பேரும் இங்க இருக்கக்கூடாது. இங்கேருந்து வெளிய போங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ என்ன பண்ணுவாரு, ஹீரோயினையும் இன்னொரு லேடி இருக்காங்கல்ல, அவங்க 2 பேரையும் அந்த இடத்த விட்டு வெளிய அனுப்புவாரு. இப்ப அந்த லேடி என்ன பண்ணும், ஹீரோயின புடிச்சு அந்த ரூமுக்கு வெளிய வந்துரும். தர தரன்னு புடிச்சு இழுத்துட்டு போகும் எங்கேயோ. இங்க பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு ஹீரோயின கொண்டு போய் வேற ஒரு ரூம்ல விட்டுட்டு, இங்க நீ நின்னு பாடுற. நீங்க பாடுறது அங்க வெளிய யாருக்கும் தெரியாது. அவ கரெக்ட்டா வாய அசைக்கும்போது அந்த சிக்னல் குடுத்து பழகி வச்சிருப்பாங்க. அப்ப நீ ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லவும், நேரா ஹீரோயின அங்க விட்டுட்டு நேரா இது இந்த ரூமுக்கு வந்துரும். வந்த உடனே இவங்கள்ட்ட சிக்னல் குடுக்கணும்ல. நம்ம சொன்ன மாரி நடந்துருச்சு. இப்ப நீ தைரியமா பாடலாம் அப்படின்ற மாரி சொல்லவும், அவங்களுக்கு இப்போ ஒரு நல்ல நம்பிக்கை வந்துரும். ஹீரோ பாட்டுக்கு உட்கார்ந்திருப்பாரு. பாடு அப்படின்னு சொல்லவும், ஹீரோயின் அங்க பாட ஆரம்பிக்கும்போது, இது வாய் அசைக்கும். அப்பவும் ஹீரோவால ஏதோ எப்படி அது வாய் அந்த மைக்க வந்து வாய ஃபுல்லா மறைச்சு வச்சிருப்பாங்க. இவங்க பாடுறது வெளிய தெரியாத அளவுக்கு. எப்படி இது ஒண்ணுமே புரியலையே. ஏதோ சந்தேகமாவே இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ யோசிச்சுட்டே இருப்பாரு. அப்படியே பாடி முடிச்சதுக்கப்புறம் மெதுவா எந்திரிச்சு போவாரு. அங்க ஒரு அந்த கர்டைன்ஸ் இருக்குல்ல, அந்த பிளாக் கலர்ல. அத டக்குன்னு விலக்கி பார்த்துருவாரு. இவ்வளோ நேரம் ஹீரோயின அங்க தான் நிப்பாட்டி வச்சிருப்பாங்க. அதாவது அந்த பக்கமா ரூமுக்கு கூட்டு போய் இந்த கர்டைன்ஸ்க்கு பின்னாடி நிக்க வைக்கிறது. ஹீரோ அங்க போம்போது இதுக்கே ரொம்ப பயமா இருக்கும். அங்க பார்த்தீங்கன்னா, இந்த வில்லி பொண்ணோட ஆளுங்க இருக்காங்கல்ல, அவங்க என்ன பண்ணுவாங்க, ஹீரோன அப்படியே வாய பொத்தி அப்படியே அந்த பக்கம் வெளிய கூட்டு போயிடுவாங்க. அந்த தொறந்து பார்க்கும்போது அங்க யாருமே இருக்க மாட்டாங்களா? உடனே ஹீரோ என்ன கேட்ப ஹீரோ வந்து அப்படியே பார்த்துட்டே நிப்பாரு. அப்ப அந்த பொண்ணு வில்லி பொண்ணு என்ன கேட்கும்னா, "ஏன் என் மேல உங்களுக்கு நம்பிக்கையே கிடையாது? எதுக்காக என்ன இப்படிலாம் ஃபர்ஸ்ட் கஷ்டப்படுத்துறீங்க?" அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டே இருக்கும். "சரி ஓகே நான் வரேன்" அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ எதுவுமே பேசாம அங்கருந்து போயிடுவாரு. இதுக்கப்புறம் ஹீரோயின் பார்த்தீங்கன்னா, "என்னோட வேலை முடிஞ்சிருச்சு. நானும் கிளம்புறேன்னு" சொல்லும்போது, "ஒரு நிமிஷம் நில்லு" அப்படின்னு சொல்லிட்டு நிப்பாட்டும். "இன்னைக்கு அவர் வர்ற விஷயம் எப்படி தெரிஞ்சது? அதாவது அவர் இன்னைக்கு வருவாருன்றது உனக்கு நல்லா தெரியும்ல. நீ வேணும்னு தானே அவர இங்க வர வச்சு என்ன வந்து இந்த மாரி பண்ண வச்சிருக்க" அப்படின்னு சொல்லிட்டு இது கேட்கும். உடனே ஹீரோயின் என்ன சொல்வாங்கன்னா, "அவன் இங்க வராரு, வராம இருக்காரு. அத பத்தி எனக்கு எப்படி தெரியும்? எனக்கும் அவருக்கும் எதுவும் கிடையாது" அப்படின்ற மாரி சொல்லும். பயங்கரமா வம்பிழுத்துட்டு இருக்கும். ஹீரோனுக்கு செம்ம கோவம் வந்துட்டே இருக்கும். எதுவுமே பண்ண முடியாம அவங்களே கோவத்தெல்லாம் கட்டுப்படுத்திட்டு இருக்காங்க. இந்த நேரம் பார்த்து அந்த லேடி இருக்காங்கல்ல, அது வந்து அந்த வில்லி பொண்ணுட்ட என்ன சொல்லும்னா, "போகட்டும் விடு. இவள வச்சு தான் நீ சாதிக்கணும்னு இருக்கு. இவகிட்ட எதுவும் வம்பு பண்ணாத. கொஞ்ச நாளைக்கு விட்டு பிடிப்போம்ன்னு" சொல்லவும், ஹீரோனும் இப்ப அங்கருந்து போயிடுவாங்க. இப்ப ஹீரோவுக்கு டவுட்டாவே இருந்துட்டு இருக்கும். அவர் என்ன பண்ணுவாரு, ஹீரோயின் கிட்ட போய் பேசுவாரு. "என்ன ஆச்சு? நீ என்ன பண்ணிட்டு இருந்த?" அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, "என்ன பத்தி எதுக்காக உங்களுக்கு இந்த அக்கறை? உங்களோட பழைய லவர் உங்களுக்கு கிடைச்சிட்டாங்கல்ல. உங்க வேலைய மட்டும் பாருங்க. என் மேல அக்கறை இருக்க மாரி சுத்தி சுத்தி என்கிட்டயே வராதீங்க" அப்படின்ற மாரி ஹீரோயின் இருக்கிற கோவத்த வந்து இவர் மேல காட்டி விட்டு கிளம்பிருவாங்க. கிளம்ப ஹீரோ என்ன பண்ணுவாரு, பின்னாடியே தொரத்திட்டே வந்து அவங்க கைய புடிச்சு புடிச்சு கேட்பாரா, ஏதாவது உளறிருவோமோ அப்படின்ற பயத்துல அவங்க வேகமா போயிட்டே இருப்பாங்க. ரூம் கதவு வேகமா சாத்திப்பாங்க. சாத்துனோனே ஹீரோ பார்த்தீங்கன்னா, அந்த கதவு இடுக்குல கைய வேற விட்டுரும். கை வேற அவருக்கு காயமாயிடும். அது கூட பார்க்காம கதவு சாத்துனவங்களுக்கு வருத்தமா இருக்கும். திரும்ப கதவு தொறக்கும்போது ஹீரோ வந்து என்ன சொல்லுனா, "உன்னோட பாஸ் நீ என்கிட்ட எப்படி நடந்துட்டு இருக்கன்னு தெரியுதான்னு" கேட்பாரா. உடனே என்ன செய்வாங்க, திரும்பவும் கதவு சாத்திட்டு அவங்க பாட்டுக்கு உள்ள போயிடுவாங்க. அப்படின்னு வந்துட்டு ஹீரோ அதெல்லாம் விட்டுருவாரு. திரும்ப அசிஸ்டன்ட்ட கூப்பிட்டு கேட்பாரு. "இவ பாடுறா, ஆனா வந்து எனக்கு ஏதோ இவ மேல சந்தேகமா இருக்கு. அவ பாடின ரெக்கார்டிங்க கொண்டு வாங்கன்னு" சொல்லவும், அவங்க கொண்டு வந்து குடுப்பாங்களா. இப்ப ஹீரோ அத செக் பண்ணி பார்ப்பாரு. அந்த வாய முழுசா மறைச்சிருப்பாங்க மைக்க வச்சு. என்னமோ இவ பண்றா, நானே அத கண்டுபிடிக்கிறேன்ற மாரி ஹீரோ சொல்லுவாரு. இதுக்கிடையில பார்த்தோம் அப்டின்னா வந்துட்டு ஒரு பெரிய பாப் சிங்கர் ஒருத்தவங்க இருப்பாங்க. அவங்க ரொம்ப நல்ல பாட்டுலாம் பாடியிருக்காங்க. அவங்கள வந்துட்டு ரொம்ப இதானவங்க, அதாவது ரொம்ப ஃபேமஸ் ஆனவங்க. அவங்கள வந்து இன்டர்வியூ எடுக்கணும். அந்த வாய்ப்பு வந்துட்டு இன்னைக்கு இந்த வில்லி பொண்ணுக்கு வந்திருக்கும். அது போய் ரொம்ப ஜாலியா போய் அவங்கள எடுக்க பண்றேன்ற பேர்ல வந்துட்டு ஹீரோயின ரொம்ப அசிங்கப்படுத்திட்டு அங்க போய் நின்னு பேசும். டக்குனு அவங்க என்ன சொல்வாங்கன்னா, என்ன இன்டர்வியூ எடுக்கிறது இருக்கட்டும். நீங்க பாடுன பாட்டு வந்து ஆல்ரெடி என்னோட அசிஸ்டன்ட் வந்து பாடுன பாட்டு அது. அதையே நீங்க காப்பி பண்ணீங்க அப்டின்ற மாரி சொல்லவும், இதுக்கு ஒரு மாரி ஆயிடும். என்னடா அது இன்டர்வியூ எடுக்க போன நேரத்துல வந்து இந்த மாரி ஒரு அசிங்கம் நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் மேல தான் இதுக்கு கோவம் வரும். கோவம் வந்துட்டு நேரா ஹீரோயின் கிட்ட தான் வரும். ஏன்னா இப்ப இந்த இன்டர்வியூ மட்டும் நடக்கல அப்படின்னா வந்துட்டு இப்ப கம்பெனி பேர் கெட்டு போயிடும். இத வந்து இப்ப ஹீரோ கூப்பிட்டு கேட்பாரு. நீ தான் ஏதாவது சமாளிச்சாகணும்னு சொல்லிட்டு ஹீரோயின் மேல தூக்கி போட்டுரும் பழிய. இன்னும் ஹீரோயினுக்கு இப்ப என்ன பண்றதுன்னே தெரியாது. அவங்க இப்ப ஹீரோவ பார்க்க போவாங்க. போனவங்க பார்த்தீங்கன்னா உள்ள வரலாமான்னு அந்த டோருக்கு வெளிய நின்னு கேட்டுட்டே இருப்பாங்க. ஹீரோ உள்ள வான்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா, இந்த இன்டர்வியூ வந்து கேன்சல் ஆயிடுச்சு. அது சில மிஸ்டேக்கால என்னால தான் அப்படின்ற மாரி அவங்க சொல்லி சமாளிச்சுப்பாங்க. காரணத்த உண்மையான காரணத்தெல்லாம் சொல்லாம. ஓ! அப்படியான்னு கேட்கவும், இப்ப எப்படி பேர இது பண்றதுன்னு தெரியல. உங்கள இன்டர்வியூ எடுக்கிறதுக்கு அப்படி இப்படின்னு சொல்லும்போது, ஓகே என்ன இன்டர்வியூ எடுக்கலாம். யார் எடுக்க போறா? நீயா? அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும் பார்த்தீங்கன்னா, ஹீரோயினுக்கு ஒரு மாதிரி இருக்கும். யாருக்காக பேச போயிருப்பாங்க. அந்த வில்லி பொண்ணு இருக்குல்ல, அந்த பொண்ணு வந்து உங்கள இன்டர்வியூ எடுப்பான்னு சொல்லிட்டு பேசும்போது, என்ன இன்டர்வியூ எடுக்கலாம். அது நீ தான் எடுக்கணும் அப்படின்ற மாரி ஹீரோ சொல்லிடுவாரு. அவ்வளோதான் அந்த வில்லி பொண்ணுக்கு பார்த்தீங்கன்னா, செம்ம கோவம் வந்துரும். இந்த வாய்ப்பும் அவளுக்கு போதும். அவள விட்டுறக்கூடாதுன்னு சொல்லிட்டு என்ன பண்ணும் அப்படின்னா வந்துட்டு, ஹீரோயின் கிளம்பி போறாங்கல்ல, அவங்கள இடிச்சு தள்ளுற மாரி ஒரு ஆள ஏற்பாடு பண்ணி விட்டுரும். ஹீரோ வந்துட்டு நடந்து வரும்போது பார்த்தீங்கன்னா, ஹீரோயின இடிக்க ஆள் வருவாரா, அவங்கள்ட்டருந்து காப்பாத்தி ஹீரோயினும் உருண்டு போய் ஒரு இடத்துல விழுந்துருவாங்க. இதுல வந்து ஹீரோவுக்கு பார்த்தீங்கன்னா வந்துட்டு பயங்கரமா காயம் பட்டுரும். உடனே ஹீரோயினுக்கு பார்க்கவே பாவமா இருக்கும் அவர. டோருக்குள்ள 2 பேர் ஹீரோவும் போய் பேசுவாங்கல்ல. அப்ப பார்த்தீங்கன்னா, ஹீரோ வந்து கொஞ்சம் ரொமான்டிக்காவே நடந்துப்பாரு ஹீரோயின் கிட்ட. அவங்க தள்ளி விட்டுட்டு தான் வெளிய வந்திருப்பாங்க. அதனால தான் அந்த பொண்ணுக்கு இன்னும் கொஞ்சம் கோவம் வந்திருக்கும். இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கும்போது, இப்ப ஹீரோக்கு நல்லா அடிபட்டுருக்கு. இப்ப ஹீரோயின் வந்துட்டு பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு மெடிசின் போடுறதுக்காக வரும்போது, ஹீரோக்கு வந்து ஹீரோயின ரொம்ப புடிச்சுக்கிட்டே போகுது. உடனே அவரு என்ன பண்ணுவாரு, தன்னால கிஸ் பண்றதுக்கு பொறுமையா கிட்ட வந்துட்டு இருப்பாரு ஹீரோயின் கிட்ட. அவங்க நல்லா கவனிச்சுருவாங்க. கவனிச்ச உடனே பார்த்தீங்கன்னா, டக்குனு வந்து ஹீரோவ புடிச்சு தள்ளி விட்டுருவாங்க. திரும்பவும் பார்த்தீங்கன்னா, மெதுவா அவர் இப்படி கிஸ் பண்ண வருவாரா, உடனே அந்த புண்ணு இருக்குல்ல, புண்ணுக்கு மருந்து வைக்க பதிலா இன்னும் கொஞ்சம் அந்த புண்ண போட்டு குத்தி விட்டுருவாங்க.
அவ்வளோதான் ஹீரோ அமைதியா உட்காந்துருப்பாரு. அவருங்க இப்ப ஹீரோயின் என்ன கேட்பாங்கன்னா, "உங்களுக்கு தான் உங்களோட பழைய லவர் கிடைச்சுட்டாங்களே, இப்ப எதுக்காக என்ன கிஸ் பண்ண வரீங்க?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. அதுக்கு ஹீரோ என்ன சொல்வாருன்னா, "பழைய லவ்வர் இல்ல, பழைய ஃப்ரெண்டு. அது ஃப்ரெண்டு மட்டும் தான், வேற எதுவும் கிடையாது." அப்படின்ற மாரி ஹீரோ சொல்வாரு. "எது எப்படியோ உங்களுக்கு ஒரு ஆள் கிடைச்சாச்சுல்ல, இனிமே என்கிட்ட இந்த மாரி வச்சுக்காதீங்க." அப்படின்னு சொல்லிட்டு அவர புடிச்சு தள்ளி விட்டுட்டு, "போதும் மருந்து போட்டு விட்டதுன்னு" சொல்லிட்டு அவங்க பாட்டுக்கு எந்திரிச்சு போயிருவாங்க. ஒரு மாதிரியாவே இருக்கும். கூப்பிட்டுக்கிட்டே இருப்பாரு. அவங்க கண்டுக்கவே மாட்டாங்க. அவங்க பாட்டுக்கு போயிடுவாங்க. அவர் பாட்டுக்கு சிரிச்சுக்கிட்டு என்ஜாய் பண்ணிட்டு தான் இருப்பாரு. அவர் விளையாடிட்டு இருக்காரு ஹீரோயின் கிட்ட. ஹீரோயின் பாட்டுக்கு எந்திரிச்சு போயிடுறாங்களா, இப்ப மறுநாள் ஆகப்போது. இப்ப அந்த லேடி இருக்குல்ல, அது வந்துட்டு இந்த வில்லி பொண்ணுகிட்ட பேசும். இந்த மாதிரி நீ நினைச்சிட்டு இருக்கியா? அவங்க 2 பேருக்குள்ள எதுவுமே இல்ல அப்படின்னோனே, ஆமா என்ன இருக்கு? அப்படின்ற மாரி இது கேட்கும். உடனே வந்துட்டு அவங்க என்ன சொல்வாங்கன்னா, ஹீரோவும் ஹீரோயினும் அன்னைக்கு அவங்க ட்ரிங்க் பண்ணியிருக்கும்போது ஹீரோ தூக்கிட்டு வந்தார்ல, அந்த ஃபோட்டோ எடுத்து காட்டி எவ்வளோ நெருக்கமா இருக்காங்க பாத்தியா? அப்படின்ற மாரி சொல்லவும், இதுக்கு இன்னும் இன்னும் கோவம் வரும். இந்த அளவுக்கு நீ அவங்க கூட போய் நெருக்கமா பழக ஆரம்பிச்சுட்டியா? அப்படின்னு சொல்லிட்டு, நம்ம தொட்டா மட்டும் அவன் அப்படி சொல்றான். இப்ப இவகிட்ட மட்டும் இவ்ளோ நெருக்கமா இருக்கான் அப்படின்ற மாரி இதுக்கு கோவமா வரும். இவள சும்மாவே விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு இது என்ன பண்ணும்னா, யோசிக்க ஆரம்பிச்சுரும். உடனே அந்த லேடி என்ன சொல்வாங்கன்னா, இப்போ உனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சது. ஒரு பெரிய ஃபேமஸான ஒரு சிங்கர வந்து நீ பேட்டி எடுக்கிற மாரி. அந்த இன்டர்வியூ உன்னால இப்ப எடுக்க முடியல. உன் பேர் ஏற்கனவே கெட்டு போச்சு. இப்ப இந்த டைம்ல அவ ஹீரோவ பேட்டி எடுத்தா அப்படின்னா வந்துட்டு, அது உனக்கு ரொம்ப கெட்ட பேரா போயிரும். அப்படி இப்படின்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா வந்துட்டு, இதுக்கு ரொம்ப பொறாமையாயிடும். ஹீரோயின் வந்துட்டு இப்ப எந்த இத வந்து பேச போறா அப்படின்னு கேட்கவும், ஹீரோவ பேட்டி எடுக்கிறதுக்காக ப்ரிப்பேர் பண்ணி குடுத்துருப்பாங்கல்ல, இந்த கொஸ்டின்ஸ் தான் கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த ஃபைல் எடுத்து இது வச்சுக்கும். அத ஏதோ மாத்தி பண்ணி விட்டுரும். ஹீரோயின் பார்த்தீங்கன்னா, இப்ப அந்த இன்டர்வியூக்கான நேரம் வந்துரும். எல்லாரும் வந்து எல்லாம் ரெடி ஆயிட்டாங்க. இப்ப லைவ் ரெக்கார்டிங் ஓடிட்டுருக்கும். அந்த டைம்ல பார்த்தோம் அப்டின்னா வந்துட்டு, ஹீரோட்ட வந்து இப்ப கேள்வி கேட்கணுமா, ஹீரோயின் வந்து ஃபர்ஸ்ட் கேள்வி கேட்கலான்னு சொல்லிட்டு அந்த இத ஓப்பன் பண்ணி பார்த்தா, அதுல ஒண்ணுமே இருக்காது. வெறும் பேப்பரா இருக்கும். அத பார்த்தோனே ஹீரோயினுக்கு புரிஞ்சு போயிரும். ஏதோ ஒரு வேல பார்த்துட்டாளுங்க அப்டின்னு சொல்லிட்டு. டக்குனு ஹீரோயின் வந்து சமாளிக்கணும்னு லைவா போயிட்டுருக்குல, சமாளிக்கணும்னு சொல்லிட்டு என்ன கேட்பாங்கன்னா, "நீங்க இன்னும் சிங்கிள் தானா? கல்யாணம் ஆயிடுச்சா?" அப்டின்ற மாரி கேட்பாங்க. உடனே அதோட இப்ப எல்லாரும் முழிச்சுட்டே இருப்பாங்க. ஓகே. அந்த கொஸ்டினுக்கு நீங்க ஆன்சர் சொல்ல தயங்குனீங்கன்னா, இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணுங்க. நீங்க ஃபர்ஸ்ட் டைம் வந்து உங்க லவ்வர வந்து கிஸ் பண்ணீங்கல்ல அப்படின்னு சொல்லிட்டு பண்ணியிருக்கீங்களா இல்லையான்னு கேட்கும்போது பார்த்தீங்கன்னா, ஐயோ! அவர் அவ்ளோ பெரிய செய்வோ அவர்கிட்ட போயிட்டு லைவ்ல போய் இப்படி ஒரு கேள்விய கேட்கிறாளே! அப்படி இப்ப ஹீரோயின் என்ன நினைப்பாங்கன்னா, இப்ப லைவா போயிட்டுருக்கு. நம்ம கேட்க வந்த கொஸ்டின்ஸ நம்மளால கேட்க முடியல. இப்ப சூழ்நிலைய சமாளிக்கணும் அப்படின்னா, இப்ப பெரிய பெரிய அந்த செலிபிரிட்டீஸ் எல்லாம் வந்துட்டு கிசுனா எல்லாருக்கும் ரொம்ப விருப்பமானதானே இருக்கும். ஸோ அத பத்தி ஏதாவது கிளறி விடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஹீரோயின் இந்த மாதிரி ஒரு பிளான் பண்ணியிருப்பாங்க. ஏன்னா சமாளிக்கிறதுக்காக. ஆனா ஹீரோ வந்து என்ன பண்ணுவாருன்னா, ஆமா நான் பண்ணியிருக்கேன். அது ஃபர்ஸ்ட் டைம் நான் கிஸ் பண்ணது என் ஒய்ஃப தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாரு. அது யாருன்றது அவங்களுக்கு தெரியும்ல. அவங்க அந்த ட்ரிங்க் பண்ணியிருக்கும்போது ஹீரோவ கிஸ் பண்ணாங்கல்ல. உடனே டக்குன்னு ஹீரோயின் என்ன கேட்பாங்கன்னா, அப்படியே சுதாரிச்சுட்டு, "சரி ஓகே. நீங்க வந்து உங்க ஒய்ஃப் தான் கிஸ் பண்ணாங்கன்னு சொன்னீங்க. அவங்க ஃபர்ஸ்ட் டைம் உங்கள என்ன சொன்னாங்க?" அப்படி இப்படின்னு சொல்லி கேட்கும்போது, "என் ஸ்கின் அழகா இருக்கு. நான் ரொம்ப ஹேண்ட்ஸமா இருக்கேன்." அப்படின்னு சொல்லிட்டு என் ஒய்ஃப் சொன்னா. அப்படின்ற மாரிலாம் சொல்லவும், அப்ப இவருக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? அப்படின்ற மாரி இப்ப எல்லாருக்கும் ஒரு மாரி இருக்கும். இவ்வளோ நாளா இவருக்கு கல்யாணம் ஆன விஷயமே யாருக்குமே தெரியாம இருந்ததா? இப்ப கல்யாணம் வேற ஆயிடுச்சா? அப்படின்ற மாதிரி இருக்கும். இந்த இன்டர்வியூ வரதுக்கு முன்னாடி அந்த ஃபோட்டோவ பார்த்துச்சுல்ல ஹீரோவும், ஹீரோயினும் ஒண்ணா இருக்க மாதிரி. அதனால இது என்ன பண்ணும்னா, திரும்ப திரும்ப ஹீரோவ போய் ஏதாவது பண்ணி பார்க்கலாம் அப்படின்ற மாரி நெனைக்கும். ஏன்னா, ஏதாவது ஒரு டைம்ல அவர் மயங்கிற மாட்டாரா அப்படின்ற மாரி நெனச்சுக்கிட்டு ஹீரோ கிட்ட போய் பேசும். இந்த மாதிரி வந்து நான் இந்த இன்டர்வியூ எடுக்கலாமா? அன்னைக்கு அவள நீங்க ஓகே சொல்லிட்டீங்க. இன்னைக்கு நான் இந்த இன்டர்வியூ எடுத்தா உங்களுக்கு ஓகேவா? நான் உங்களோட பெஸ்ட் ஃப்ரெண்டு. இந்த கம்பெனில நெறைய எனக்கு இருக்கு ரைட்ஸ் இருக்குன்னு நீங்க சொன்னீங்களே அப்படின்னு கேட்கும்போது, ஹீரோ என்ன சொல்வாருன்னா, உங்களுக்குன்னு வாய்ப்பு வரும்போது அத நீங்க பண்ணுங்க. ஆல்ரெடி நான் அவங்களுக்கு ப்ராமிஸ் பண்ணிட்டதுனால, அவங்க இந்த வேலைய ஹீரோயின் பார்க்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே, இது என்ன பண்ணும் டக்குனு ஹீரோவோட ஷோல்டர்ல கைய வச்சுட்டு அப்படியே ஹீரோ கிட்ட அப்படியே நெருங்க மாரி போம்போது, எனக்கு இன்டர்வியூக்கு டைம் ஆச்சு அப்படின்னு சொல்லவும், அவருக்கு அதுக்கு ஒரு மாரி ஆயிடும். இதுக்கப்புறம் தான் இந்த இன்டர்வியூலாம் நடந்துட்டே இருக்குமா, அப்ப ஹீரோயின் கேட்டுட்டே இருக்க கேள்விக்கு இவர் பாட்டுக்கு ரொமான்ஸ்ல மூழ்கி அவர் பாட்டுக்கு பதில் சொல்ல ஆரம்பிச்சுருவாரு. ஹீரோயினுக்கு ஒரு மாதிரி ஆயிடும். என்ன இவன் நம்மள பத்தி தான் பேசுறான்றது நல்லா தெரிஞ்சு போச்சு. டக்குன்னு அடுத்ததா ஒரு வாய தொறக்கிறதுக்கு முன்னாடி ஹீரோயின் என்ன பண்ணுவாங்க, மைக்க கொண்டு போய் அவர் வாய வச்சு இப்படி மூடுற மாரி புடிச்சுப்பாங்க. புடிச்சவங்க பார்த்தீங்கன்னா, "நீ பேசுன வரைக்கும் போதும். இது லைவா போயிட்டுருக்கு" அப்படின்ற மாரி சொல்லவும், ஹீரோவும் புரிஞ்சுப்பாரு. இதுலயே வந்து ஹீரோயின பத்தி தான் அவர் பேசாருன்ற மாரி இதுக்கு புரிஞ்சிரும். உடனே அதுக்கு அவ்ளோ கோவமா இருக்கு. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் ஹீரோனால இப்ப இத பேச முடியாது. நல்லா வசமா மாட்டிக்கிட்டா அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷப்பட்டுட்டு இருக்கும். அதுக்குள்ள இதுக்கு செம்ம கோவம் வர ஆரம்பிச்சுரும். இன்னொரு பக்கம் இந்த பேட்டிய முடிச்சுட்டு ஹீரோயின் சிரிச்சுட்டே இப்ப வெளியவும் வந்துருவாங்க. வந்தோனே அவங்களுக்கு அவ்ளோ கோவமா இருக்கும். நம்ம 2 பேருக்கு அதாவது பேருக்கு தானே கான்ட்ராக்ட் போட்டு கல்யாணம் பண்ணியிருக்கோம். இப்ப எல்லார் முன்னாடியும் வந்துட்டு என் ஒய்ஃப் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு சிம்பாலிக்கா நீங்க சொல்றீங்க. நம்ம கிஸ் பண்ணது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு சொல்றீங்க. லைஃப்க்கும் நல்லதில்ல. ஏன்னா நீங்க வேற ஒருத்தர லவ் பண்றீங்க அப்படி இப்படின்ற மாரி ஹீரோயின் பாட்டுக்கு சொல்லிட்டே இருப்பாங்க. அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. அவ என்னோட ஜஸ்ட் ஃப்ரெண்ட் தான். நான் சொன்னது உன்ன வச்சு தான் சொன்னேன். நம்ம 2 பேரும் ஃபர்ஸ்ட்டு கிஸ் பண்ணத தான் நான் சொன்னேன்னு சொல்லும்போது, ஹீரோனால எதுவுமே சொல்ல முடியாது. இதுக்கு மேல இத பத்தி பேசுறதுக்கு எதுவுமே இல்ல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பாட்டுக்கு வேக வேகமா போயிட்டே இருப்பாங்க. ஹீரோ பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டே வருவாரு. அவங்க கொஞ்சம் கூட நிக்க மாட்டாங்க, போயிடுவாங்க. அப்ப அசிஸ்டன்ட்டே கேட்பாரு, "இவ ஏன் இவ்ளோ பிடிவாதமா இருக்கான்னோனே, விடு பார்த்துக்கலாம்" அப்படின்ற மாரி ஹீரோவும் சொல்லுவாரு. ஆனா ஹீரோக்கு அந்த வில்லி பொண்ணோட பத்தி என்ன ஏதுன்றத தெரிஞ்சுக்கணும்னு சொல்லிட்டு அவர் நினைச்சுட்டே இருப்பாரு. இன்னொரு பக்கம் ஹீரோயினுக்கு கோவமா இருக்கும். இதுக்கப்புறம் இங்க இருக்கவே அவங்களுக்கு பிடிக்காது. அவங்க வேற இந்த பொண்ணால வேற டார்ச்சர் அனுபவிச்சுட்டு இருக்காங்களா, உடனே என்ன பண்ணுவாங்க, நேரா வந்து அந்த வில்லி பொண்ணுகிட்ட வருவாங்க. "இதுக்கப்புறம் என்னால உனக்கு ஹெல்ப் பண்ண முடியாது. உன்னோட வாய்ஸா நான் பின்னாடி இருந்து குடுக்க மாட்டேன்" அப்படின்ற மாரி சொல்லுவாங்க. ஏன்னா இவங்க வாய்ஸா குடுத்து பல சாங் வந்து இப்ப ஹிட் ஆயிடுச்சு. அதிலேயே வந்துட்டு இப்ப நான் இன்னும் கொஞ்சம் போனா போதும், நான் நல்லா ஸ்டார் ஆயிடுவேன், டாப் ஸ்டார்ல வந்துருவேன் அப்படின்ற மாரி அது சொல்லிட்டே இருக்கும். இப்ப லாஸ்ட்டா ஒரு பெர்ஃபார்மன்ஸ் வேற இருக்கு. ஹீரோயின் வந்து அத பண்ண மாட்டேன்னு சொல்லுவாங்க. டக்குன்னு இந்த பொண்ணு என்ன பண்ணும்னா, அந்த வில்லி பொண்ணு ஹீரோயினோட அந்த ஃபோட்டோஸ்லாம் இருக்குல்ல, அதாவது இந்த மாரி அந்த ஃபோட்டோஸ் எல்லாத்தையும்
எல்லாத்தையும் தூக்கி ஹீரோயின் முகத்துல போடும்போது இதெல்லாம் பார்ப்பாங்க. பார்த்தோன்னே ஹீரோயினுக்கே ஒரு மாதிரி ஆயிடும். 5 வருஷம் ஆகுது இந்த இன்சிடென்ட் நடந்து. இன்னுமா இந்த ஃபோட்டோஸ்லாம் நீ வச்சிருக்க? அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. ஆமா நான் வச்சிருக்கேன் தான். இந்த ஃபோட்டோ உனக்கு பிடிச்சிருக்கோ, பிடிக்கலையோ அதெல்லாம் எனக்கு தெரியாது. ஆனா உங்க அம்மா உடம்பு சரியில்லாத அம்மாவ நெனச்சு பாரு. இது மத்தவங்க எவ்வளோ பேர் பார்த்துட்டாங்க. இன்னும் பார்க்க வேண்டியது எவ்வளோ விஷயங்கள் இருக்கு. 5 வருஷத்துக்கு முன்னாடி நீ அவமானப்பட்ட. திரும்பவும் உன்ன அவமானப்படுத்துறதுக்கு எனக்கு ரொம்ப நேரம் ஆகாது. மட்டும் உங்க அம்மா பார்த்தாங்கன்னா, நாளைக்கு போறவங்க இன்னைக்கே போயிருவாங்க. அப்படின்ற மாரிலாம் அது சொல்லிட்டே இருக்கும். ஹீரோயினுக்கா ஒரு மாதிரி இருக்கும். அது என்ன சொல்லும்னா, ஹீரோயின் யோசிச்சுட்டே இருப்பாங்க. பயந்துகிட்டு நின்னுட்டே இருப்பாங்க. அந்த டைம் இது என்ன சொல்லும், "இப்ப எனக்கான வாய்ப்பு ஒண்ணு கிடைச்சிருக்கு. அதாவது இந்த ஸ்டேஜ் பெர்ஃபார்மன்ஸ் இதுல மட்டும் நான் சரியா பண்ணிட்டேன்னு வச்சுக்கோயேன், யாருமே என்ன தடுக்கவே முடியாது. நான் புகழோட உச்சிக்கே போயிடுவேன். அத நீ தான் பண்ற. இந்த ஸ்டேஜ்க்கு பின்னாடி நின்னு நீ எனக்காக பாடுற. நான் ஸ்டேஜ்ல போய் நான் என்னோட பெர்ஃபார்மன்ஸ் பண்ணணும். இதுக்கு நீ நோ சொன்ன அப்படின்னா வந்துட்டு, இதே இடத்துலயே உன் மானம் காத்துல பறக்கும். அத கேட்டு உங்க அம்மாவோட உயிரும் போயிரும்." அப்படின்ற மாரி சொல்லவும், ஹீரோயின் அப்படியே ஆடி போயிருவாங்க. "நீ என்னைக்குமே உனக்கு திறமை இருந்தாலும் அத வெளிய கொண்டு வரவே முடியாது. என்னைக்கா இருந்தாலும் நீ எனக்கு பின்னாடி தான். ஒரு நிழல் மாதிரி தான் நீ. என்ன சார்ந்து தான் நீ வாழவே முடியும்." அப்படி இப்படின்னு ஹீரோயின பயங்கரமா அசிங்கப்படுத்தும். "போனா போது. நான் இந்த ஸ்டேஜ்ல வந்து நான் ஒரு ட்ரெஸ் உனக்கு ஒரு ட்ரெஸ் வந்து வாங்கியிருக்கேன். போட்டுட்டு வந்து நில்லு. ஆனா யார் கண்ணுக்கும் நீ படப்போறதில்ல. ரொம்ப மேக்கப் பண்ணிக்காத." அப்படி இப்படின்னு சொல்லிட்டு போயிடும். ஹீரோனுக்கு மனசு ரொம்ப கஷ்டமா இருக்கும். இருந்தாலும் வேற வழியே இல்ல. இவ இன்னும் இந்த ஃபோட்டோஸ்லாம் வச்சிருக்காளே அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்க, இப்ப இந்த ஸ்டேஜ்ல வந்து உட்காந்துருவாங்க. அவங்க வந்துட்டு, "ஏய் அங்க பாரு அவங்க ஃபேமஸ் ஆனவங்க. இவங்க இவ்ளோ பெரிய ஸ்டார் தெரியுமா? அவங்க அப்படி இப்படி. இப்ப நேர்ல பார்க்க போறோம்ன்னு" சொல்லிட்டு எல்லாரும் வந்து உட்காந்துருப்பாங்க. எல்லாருக்கும் ஹாய்ன்னு காட்டிக்கிட்டே வந்து இவங்க வந்து உட்காருவாங்க. ஹீரோயின் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த ஸ்க்ரீனுக்கு பின்னாடி வந்துட்டு அப்படியே மறைஞ்சு நின்னு இப்ப அவங்க பாட ஆரம்பிக்கிறோம்னு நிப்பாங்க. பார்த்தீங்கன்னா, இப்ப சரின்னு சொல்லிட்டு பாட ஆரம்பிப்பாங்களா, அவங்க பாட ஆரம்பிப்பாங்க. ஆனா மைக்கே வேலை செய்யாது. காத தொட்டு பார்ப்பாங்க, மைக்க பார்ப்பாங்க, ஒண்ணுமே வேலை செய்யாது. ஹீரோ வந்து மேல நின்னுட்டு இருப்பாரு. அவர் எல்லாத்தையும் கண்டுபிடிச்சுட்டாரு. அங்கருந்து அவர் ஆப்பரேட் பண்ணிட்டு இருக்காரு. இப்ப இந்த பொண்ணு என்ன பண்ணும், பாட ஆரம்பிக்குமா, இப்ப ஸ்டேஜ்ல உட்காந்துருக்கு. இப்ப எதுவுமே சொல்ல முடியல அதால. உடனே அதோட சொந்த குரல் அது அவ வாய தொறக்கும் பாருங்க. என்னது இது? இவ்ளோ கேவலமா இருக்குன்னு அக்கம் பக்கத்துல பேச ஆரம்பிச்சுருவாங்க. உடனே அது அங்கேயும் இங்கேயும் திரும்பி திரும்பி பார்த்துட்டே இருக்கும். ஹீரோயினும் எவ்ளோ பாட முயற்சி பண்ணுவாங்க. முடியவே முடியாது. எல்லாத்தையும் கட் பண்ணிடுவாங்க. திரும்ப கான்டாக்ட் திரும்ப இவங்க எந்திரிச்சு போனா தான் ஹீரோன்ட்ட பேச முடியும். எந்திரிச்சு போனா இதுக்கு அவமானம்னு தெரிஞ்சு அங்கேயே உட்காந்துக்கிட்டு, சரி நம்மளே சமாளிப்போம்ன்னு சொல்லிட்டு அதோட கேவலமான அந்த குரல்ல வந்து பாட ஆரம்பிக்கும் பாருங்களேன். "ச்சீ! இது என்ன கழுத்து கத்துற மாரி இருக்கு" அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் ஒரு மாதிரியாவே ஆயிடும். உடனே வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு, "நீ கீழ இறங்கு, கீழ இறங்கு. இவ்ளோ மோசமானவளா? அப்ப இது உன்னோட வாய்ஸ் கிடையாதா? உன் வாய்ஸ் என்ன இப்படி இருக்கு?" அப்படி இப்படின்னு எல்லாரும் பேசினோன பார்த்தீங்கன்னா, அதுக்கு ரொம்ப அவமானமா போயிடும். அது வேற வழி இல்லாம ஸ்டேஜ் விட்டு போயிடும். இப்ப ஹீரோயின் கிட்ட வந்து பேசுவாரு. "இது உன்னோட திறமை, இது உன்னோட குரலு. நீ போய் பாடு" அப்படின்னு சொல்லவும் ஹீரோயினுக்கு பயமா இருக்கும். ஒரு அதாவது தயக்கமா இருக்கும். ஒரு தைரியத்த வரவழைச்சுட்டு ஹீரோ சொல்ட்டார்ல. அதனால பார்த்தீங்கன்னா, இப்ப மறைவுல இருந்தே பாடிக்கிட்டே வெளிய வருவாங்க. அந்த குரல் மட்டும் தான் இப்ப எல்லாருக்கும் கேட்கும். உடனே எல்லாரும், "இந்த குரல் தானே, இந்த வாய்ஸ் தானே நம்மள பாடுனது, ஹிட் ஆனது." அப்படி இப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் பாடுவாங்க. அந்த முகத்த பார்க்கும்போது ஹீரோயினா இருக்கும். அப்போ ஒரிஜினல் வாய்ஸ் இந்த பொண்ணோடது தானா அப்படின்னு சொல்லிட்டு இப்ப எல்லாரும் பேசிட்டே இருப்பாங்க. ஹீரோயினுக்கு பார்த்தீங்கன்னா, மைண்ட்ல ஃபுல்லா வந்துட்டு அந்த 5 வருஷத்துக்கு முன்னாடி ஹீரோ தனக்காக ஸ்டாண்ட் பண்ணி நின்னது, அவங்க 2 பேருக்குள்ள அந்த லவ் ஸ்டார்ட் ஆனது, ஹீரோ எவ்வளோ மெசேஜ் பண்ணது, அதை இவங்க இக்னோர் பண்ணிட்டு, அவங்க கொஞ்சம் தலைமறைவா இருந்தது. திரும்ப இங்க வரும்போதும் இப்படிலாம் பல விஷயம் நடந்தது எல்லாமே அவங்களுக்கெல்லாம் போயிட்டே ஞாபகம் வந்துட்டே இருக்கும். ஹீரோ இப்போ சப்போர்ட்டா இருக்கிறது தெரியும். ஆனா அந்த பையன் தான் ஹீரோன்றது இப்போ வரைக்கும் அவங்களுக்கு தெரியல. அதெல்லாம் அவங்க யோசிச்சுக்கிட்டே வந்து இங்க நின்னு பாடி முடிச்சுருவாங்க. இவ்ளோ கஷ்டப்பட்டு இந்த இடத்துக்கு வந்திருக்கேன் அப்படின்ற மாரி. உடனே எல்லாருக்கும் ரொம்ப புடிச்சு போயிருக்கும். உடனே வந்துட்டு முடிக்கவும் ஹீரோ கரெக்ட்டா அங்க வந்துருவாரா, வந்தவுடனே பார்த்தோம் அப்படின்னா, அந்த லேடி இருக்குல்ல, கோவமா திரும்ப ஸ்டேஜுக்கு ஏறி வரும். "உனக்கு என்ன தைரியம் இருந்தா என்னை இப்படி அசிங்கப்படுத்திருப்பேன்னு" சொல்லிட்டு ஸ்டேஜ்லயே எல்லார் முன்னாடியும் ஹீரோயின அடிக்க வரும். உடனே எல்லாரும், "என்ன இவ இவ்ளோ மோசமானவளா? இந்த மாரிலாம் ஸ்டேஜ்ல நடந்துக்கிறா எல்லார் முன்னாடியும்" சொல்லிட்டு எல்லாருமே அந்த பொண்ண தப்பா நெனச்சுட்டு இருப்பாங்க. இந்த இடத்துல ஹீரோ தடுத்துருவாரு. தடுத்தவர் என்ன சொல்வாங்கன்னா வந்துட்டு, ஒரு பப்ளிக் பிளேஸ்ல ஒருத்தவங்கள வந்துட்டு இந்த மாரி நம்ம ட்ரீட் பண்ணி அவங்களோட அவமானப்படுத்தணும் அப்படின்னா, அதுக்கான தண்டனை என்னன்னு தெரியுமா? இந்த பொண்ணு அந்த மாரி பண்ணியிருக்கான்னா, இவளுக்கான தண்டனை வந்து நம்ம குடுத்தே ஆகணுன்ற மாரி பேசுவாரு. அது மட்டும் இல்லாம, "இவ்ளோ நாளா நீங்க பாடி கேட்டீங்கல்ல, இவ பாடுன பாட்டா? அது எதுவுமே இவ பாடல. எல்லாமே ஹீரோயினோட வாய்ஸ் தான்." அப்படின்ற மாரி சொல்லவும், இப்ப அதுக்கு ரொம்பவே கோவம் வந்துரும். எல்லாரும் அந்த பொண்ணு அந்த வில்லி பொண்ண வந்து திட்ட ஆரம்பிச்சுருவாங்க. சும்மா இல்லாம அந்த வில்லி பொண்ணு இப்ப என்ன பண்ணும்னா, ஹீரோயினோட ஃபோட்டோ இருக்குல்ல, "ஆமா, இவ பாடுன மாரி இவ தான். ஆனா இவள பத்தி உங்களுக்கு தெரியாத விஷயத்த நான் சொல்லணும்னு நெனைக்கிறேன். இவ இந்த பாட்டுல மட்டும் பிரபலம் ஆகல. வேற ஒரு விஷயத்திலயும் பிரபலமாயிருக்கான்னு" சொல்லிட்டு அந்த ஃபோட்டோ எடுத்து இப்ப காட்டிரும். காட்டுனோனே பார்த்தோன்னா, இப்ப எல்லாம் லைவா டெலிகாஸ்ட் ஆயிட்டு இருக்குல்ல, எல்லாருமே வீடியோ எடுக்க ஆரம்பிச்சுருவாங்க அந்த ஃபோட்டோவ. உடனே எல்லாரும் தப்பு தப்பா பேச ஆரம்பிச்சுருவாங்க. உடனே ஹீரோவாலயும் இப்ப ஒரு மாரி தடுமாறிருவாரு. நிப்பாட்டுங்க, நிப்பாட்டுங்கன்னு சொல்லிட்டே இருப்பாரு. சுதாரிச்சுட்டு இப்ப ஹீரோயின் என்ன சொல்வாங்கன்னா, ஹீரோ கிட்ட இருந்து மைக்க வாங்குவாங்க. "இப்ப நீங்க அந்த ஃபோட்டோல பார்த்தீங்கல்ல" அப்படின்ற மாரி அவங்க நெனைப்பாங்க. அதுக்குள்ள இது என்ன பேசும்னா வந்துட்டு, "உங்களுக்கு தெரியுதா? இதுல மட்டும் இவ ஃபேமஸ் இல்ல. இவ பல விஷயங்கள்ல ஃபேமஸ் ஆனவன்ற" மாரிலாம் பேசும். இப்ப இவங்க தைரியம் அது ரொம்ப சந்தோஷப்படும் இந்த விஷயத்த சொல்லும்போது. ஹீரோயின் பயப்படாம அந்த மைக்க வாங்கி பேசுவாங்க. இவ சொல்ற மாரி அந்த ஃபோட்டோல இருக்கிறது நான் தான் அப்படின்ற மாரி சொல்லவும், எல்லாரும் தப்பு தப்பா திரும்ப எதோ "என்னடா இது? என்னடி இது?" அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டே இருக்கும்போது, அப்ப ஹீரோயின் என்ன சொல்வாங்கன்னா, "அது நான் தான். ஆனா அது என்ன மாரி இருக்கிறது இவ" அப்படின்ற மாரி சொல்லுவாங்க. யாருக்குமே எதுவும் புரியாது. இப்ப 5 வருஷத்துக்கு முன்னாடி என்ன நடந்திருக்கும்னா, ஹீரோயின் ரொம்ப அழகாவும் இருந்திருப்பாங்க. ரொம்ப நல்லா பாட்டெல்லாம் பாடியிருப்பாங்க. ஸோ அவங்க நெறைய பிரைஸ் வாங்கி டாப் லிஸ்ட்ல வந்துட்டே இருப்பாங்க. அது இந்த பொண்ணுக்கு புடிச்சிருக்காது. இது என்ன பண்ணும்னா, ஹீரோயினோட திங்ஸ் எல்லாம் வந்து திருடிரும். அதே மாரி ஹீரோயினோட பாட்டு, அந்த நோட்ஸ் அதெல்லாம் இருக்குல்ல எல்லாத்தையுமே திருடி, ஹீரோயின் மாரி அவங்களோட பேர்ல இது வாழ்ந்துகிட்டு இருக்கும். அது மட்டும் இல்லாம ஹீரோயினோட ட்ரெஸ் அந்த இதெல்லாம் இருக்குல்ல
இருக்குல்ல, அந்த திங்ஸ் எல்லாம் எடுத்துட்டு வந்துட்டு ஹீரோயின் மாரியே கெட்டப்ப போட்டு வேற யாரு கூட இது தப்பா இருக்கிற மாரி இருந்து ஃபோட்டோ எடுத்துரும். ஃபோட்டோ எடுத்துட்டு அது இப்ப பார்க்கறதுக்கு அப்படியே ஹீரோயின் மாதிரியே இருக்கவும், அந்த போஸ்டர தான் 5 வருஷத்துக்கு முன்னாடி இத செவுத்துல ஒட்டி வைக்கவும், எல்லாருமே ஹீரோன்னு நெனச்சுட்டு அந்த காலேஜ்லேருந்து ஹீரோயின வெளிய அனுப்பியிருப்பாங்க. ஹீரோயினுக்கும் மனசு கஷ்டமாகி அங்கருந்து வெளிய போயிருப்பாங்க. இருக்கும்போது ஹீரோவும் அங்க தான் படிச்சிருப்பாரு. ஹீரோ தான் வந்து ஹீரோயினுக்காக வந்து ஸ்டாண்ட் பண்ணியிருப்பாரு. அவ்ளோ இது பண்ணியிருப்பாரு. ஆனா ஹீரோயினுக்கு மனசு ரொம்ப அசிங்கமா, அவமானமா இருக்கும். அதனால தான் அங்கருந்து போயிருப்பாங்க. அவங்க படிக்க முடியாம போனது காரணமே அதுதான். அன்னையிலேருந்து தான் அவங்க அம்மாவுக்கு உடம்பு சரியில்லாம போயிருக்கும். இதுக்கப்புறம் தான் அவங்க தலைமறைவா ஆயிட்டாங்க. இது எல்லா விஷயத்தையும் அவங்க சொல்லும்போது இப்ப எல்லாருக்குமே புரிஞ்சிரும். இப்ப அந்த பொண்ணுக்கு என்ன பண்றதுன்னே தெரியாது. இவ்ளோ இதான வேலையெல்லாம் பார்த்துருக்கா. இப்போ வரைக்கும் அந்த ஃபோட்டோஸ வச்சு அவ என்ன மிரட்டிட்டு இருக்கா. ஆனா அதுல இருக்கிறது நான் இல்ல. என்ன மாதிரி இவ தான் அப்படின்ற மாரி ஹீரோயின் சொல்லிடுவாங்க. அது இப்ப எல்லாருக்கும் புரிஞ்சிருமா, இப்ப போலீஸ் எல்லாம் வந்து அந்த வில்லி பொண்ண அரெஸ்ட் பண்ணிட்டு போயிடுவாங்க. இதுக்கப்புறம் ஹீரோவும், ஹீரோயினும் வந்து தனிப்பட்ட முறையில வந்து நின்னு பேசிட்டு இருப்பாங்க. அப்ப ஹீரோ வந்து அது நான் தான் அப்படின்ற மாரி அந்த பையன் நான் தான்னு சொல்லவும், நீயான்னு சொல்லிட்டு ஹீரோயினுக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்கும். அப்பதான் அவர் அப்ப நடந்த விஷயம் நான் உனக்கு எவ்ளோ மெசேஜ் பண்ணேன். நீ ஏன் எனக்கு ரிப்ளை பண்ணவே இல்ல. என்ன ஏன் நீ இது பண்ணிட்ட அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டே இருப்பாரு. ஹீரோயின் நான் அப்ப இருந்த மனநிலையில யார்ட்டயுமே எதுவும் சொல்லி புரிய வைக்கிறதுல எனக்கு இல்ல அப்படின்ற மாரி சொல்லுவாங்க. இப்ப என்ன ஏத்துப்பியான்னு சொல்லி கேட்டுட்டு ஹீரோ வந்து ப்ரொபோஸ் பண்ணுவாரு. ஏன்னா இவர் வந்துட்டு எப்ப இவங்க 2 பேருக்குள்ள ஒரு தெரியாத்தனமா ஒரு அக்ரீமெண்ட் இருக்கோ அதெல்லாம் வந்துச்சோ அப்பத்துலேருந்தே ஹீரோக்கு ஒரு டவுட் வந்துடுச்சு. அத தேடி நானே கண்டுபிடிக்கிறேன்னு சொன்னார்ல, அது எல்லாத்தையுமே இவரு கண்டுபிடிச்சிருப்பாரு. ஹீரோயின் கிட்ட இப்ப ப்ரொபோஸ் பண்ணுவாரு. ஹீரோயினும் பார்த்தீங்கன்னா, அத வந்து அக்செப்ட் பண்ணிப்பாங்க. இவங்க 2 பேருமே கல்யாணம் பண்ணிப்பாங்க. இப்ப தனிப்பட்ட முறையில ஹீரோயினும் சாதிச்சிருப்பாங்க. அவங்க கிட்டயும் பேட்டி எடுப்பாங்க. ஹீரோ கிட்டயும் பேட்டி எடுப்பாங்க. லைஃப்லயும் இவங்க 2 பேரும் ஒண்ணு சேர்ந்து தனிப்பட்ட முறையில பேட்டிலாம் குடுத்து நல்ல நிலைமைக்கு வந்துருவாங்க. ஹீரோயினோட அம்மாவும் இப்ப கியூர் ஆயிடுவாங்க. அந்த மாரி தான் ஒரு ஹாப்பி எண்டிங்ல இந்த ட்ராமா முடிச்சிருப்பாங்க. இன்னொரு நல்ல ட்ராமால சந்திக்கலாம்.